ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2026ல ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி சைஃபை கதையா ரிலீஸ் ஆன ஹியூமன் வேப்பர், அதாவது மனித நீராவி அப்படிங்கிற ஒரு சீரிஸோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். மொத்தமா 8 எபிசோட்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் சிங்கிள் வீடியோவா தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். 100% அடிச்சு சொல்றேன், முதல்ல வரக்கூடிய 2 நிமிஷத்தை நீங்க பார்த்ததுமே கண்டிப்பா இந்த கதையை முழுசா பார்க்காம இங்க இருந்து போக மாட்டீங்க. ஒன்லைன்ல வேணாம், முதல்ல வரக்கூடிய அந்த ஒரு இன்ட்ரோ சீனை மட்டும் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க பார்க்கணுமா வேணாமாங்கிறத முடிவெடுங்க. JNT அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய நியூஸ் சேனல், அதுல ஒரு ஆளை இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க. முழுக்க அந்த இன்டர்வியூ ஃபுல்லாவே லைவ்ல போயிட்டு இருக்கு. அப்ப என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு ஒரு வெள்ளை நிற போக அப்படியே இன்டர்வியூக்கு வந்த ஆளோட உடம்புக்குள்ள போக மொத்தமா அந்த பையன் உடம்பு ஏதோ பலூன் மாதிரி ஏர்ல மதகுது. ஏன் ஒரு இடத்துல அவனோட நுரையீரல்லாம் உப்பி போயிட்டு படார்னு உடம்பு வெடிச்சு லைவ்லயே இறந்து போயிடுவான். இந்த இன்டர்வியூ எடுத்த அந்த ரிப்போர்ட்டர் இருக்காங்க இல்லையா, அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். ரத்த வெள்ளமா அந்த ஒட்டுமொத்த ஸ்டுடியோவும் மாறி போக இங்கதான் இந்த சீரிஸோட முதல் எபிசோடே ஆரம்பிக்குது. கண்டிப்பா இந்த ஹைப் போதும்னு நினைக்கிறேன். சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. நீங்க கேட்ட மாதிரி உங்களுக்காக சீரிஸை கொண்டு வந்திருக்கேன்ல, சோ எனக்காக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்களும் வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்ல 2 ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு நல்ல ரிவ்யூஸும் கொடுத்திருக்காங்க. எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்கும் நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு. உங்கள யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுங்க. கூடவே இப்ப வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலனா அதுக்கான லிங்கையும் கமெண்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் ஆயிடுச்சுல, டக்குனு கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்லயே நம்ம கதையோட ஹீரோயினை காட்டுறாங்க. பேரு யோனா. JNTன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பாக்குறாங்க. முக்கியமான ஒரு பிசினஸ் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக வேகமா ஹீரோயின் போக, அதே டைம்ல ஒரு வித்தியாசமான பார்சல் ஒண்ணு நம்ம ஹீரோயின் பேருக்கு வந்திருக்கு. அதையும் மறுபக்கத்துல காட்டுறாங்க. கடைசி நிமிஷத்துல உள்ள வந்த ஹீரோயினும் லைவ்ல உட்கார, ஆப்போசிட்ல இருக்க ஆளோட பேரு டோக்கோ. பயோமாஸ் அப்படின்னு ஒரு பவர் சோர்ஸை உருவாக்க போறாங்களாம். அப்படின்னா என்னன்னு ஹீரோயின் கேட்கும் போது, அதாவது இந்த நகரம் ஃபுல்லாவே பல கோடி மக்கள் கழிவறைகளை பயன்படுத்துறாங்க. ஆனா அந்த கழிவுகள் எல்லாமே குப்பையில கொட்டப்படுது. ஒருவேளை அதையே நம்ம கேஸா பயன்படுத்தும் போது நம்ம நாட்டுக்கு அது பெருமளவு வளர்ச்சியை கொடுக்கும். இதத்தான் நாங்க பயோமாஸ்னு சொல்றோம்னு பேசிட்டு இருப்பாரு. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க அதே டைம்ல ஒரு வித்தியாசமான புகை அந்த இடம் ஃபுல்லாவே பரவ ஆரம்பிக்குது. ஏன் ஒரு கட்டத்துல இன்டர்வியூக்கு வந்த அந்த டோக்கோவோட உடம்புக்குள்ளேயே போகுது. மனுஷன் பித்து பிடிச்ச மாதிரி பேனு கத்த ஆரம்பிக்க அப்படியே அவரோட உடம்பு ஏர்ல பறகுது. இதை ஹீரோயினும் அங்க இருக்கக்கூடிய மத்த ஸ்டாஃபும் பார்த்து மிரண்டு போறாங்க. இல்ல என்னடா நடக்குது, எவன்டா கைத்த போட்டு அந்தால மேல இழுக்கிறது? சார், கைத்த போட்டுலாம் இழுக்கல, உண்மையாவே அந்தால பறந்துட்டு இருக்காரு. அப்ப பாருங்க, ஒரு லிமிட்டுக்கு மேல அந்த டோக்கோ உடம்பு காத்தடிச்ச பலூன் மாதிரி வீங்கி ஒரு கட்டத்துல டப்புன்னு வெடிச்சிரும். பாதி உடம்பு சல்லசல்லையா கிழிஞ்சு போச்சு. மொத்த ரத்தமும் ஹீரோயின் மேலையும் அங்க இருந்த மொத்த ஆளுங்க மேலையும் சதறி போகுது. உண்மையை சொல்ல போனா இந்த சம்பவத்தை பார்க்க கூடியது இவங்க மட்டுமே இல்ல, லைவ்ல இந்த இன்டர்வியூ கனெக்ட் ஆயிருக்கும். சோ பல கோடி மக்கள் இத லைவ்லயும் பாத்துட்டாங்க. இங்கதான் மங்களகரமா கதையும் ஆரம்பிக்குது. கட் பண்ண அடுத்த சீன்லயே ஒரு நூடுல்ஸ் கடைக்கு சாப்பிட வந்த ஹீரோவை காட்டுறாங்க. இவன் ஒரு போலீஸ் ஆபீசர். ஒரு சில காரணங்களால சில மாதங்களுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோவுக்கு தற்காலிகமா பணியிடை நீக்கம், அதாவது வேலையை விட்டு நிறுத்திருக்காங்க. இப்ப இவன் ஒரு பக்கத்துல சாப்பிட, அதே டைம்ல இந்த கடையோட ஓனரும் அங்க இருக்கிற வேலைக்கார பையன் கிம்முக்கும் ஒரு சின்ன பஞ்சாயத்து. அதாவது டெலிவரி கொடுக்க போகும்போது ஏதோ தெரியாதனமா வண்டியை கீழே போட்டான் போல. அதனால இந்த மாசம் உனக்கு சம்பளமும் கிடையாது. இந்த நாட்டுக்குள்ள தங்குறதுக்கு உங்ககிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. சோ சொல்றது கேட்டு அமைதியா ரெண்டு மிரட்டி விடுவாரு. அப்ப உள்ள வந்த ஹீரோவும், ஏப்பா நீங்க செஞ்சு கொடுத்த சாப்பாடு நல்லா இருக்கு, ஆனா என்னால பணம் கொடுக்க முடியாது. ஓனர் கோவத்துல, என்னையா சாப்பிட்டதுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிற? ஆமா, நீ அவனுக்கு பணம் கொடுக்கல அப்படின்னா நான் ஏன் உனக்கு கொடுக்கணும்? இந்த பாரு, இது எனக்கும் அவனுக்கும் இருக்க பிரச்சனை, தேவையில்லாம நீ தலையிடாத, நீ கொடுத்தாதான் கொடுப்பேன்னு ஹீரோ அடம் பிடிக்க, என்னடா ஓவரா பேசுறேன்னு கடைக்கார பையன் சண்டைக்கு வருவான். உடனையோட சேர்த்து அந்த பையில லாக் பண்ண சடனா ஹீரோவுக்கு கால் வருது. யாருன்னு பார்த்தா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி இறந்து போன டோக்கோவோட கேஸ விசாரிக்கணும், உடனே JNT நியூஸ் சேனலுக்கு வாங்க. ஓனர் பையனுக்கு ஹீரோ போலீஸ்னு தெரிஞ்சதுமே பயம் வந்துருச்சு. உடனே கிம்முக்கு சம்பளம் கொடுக்கறேன்னு சொல்ல, போற போக்குல ஹீரோவை பார்த்து நீங்க பண்ண உதவிக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லுவான். அப்பதான் ஹீரோவும், இந்த பாரு உங்ககிட்ட எந்த ஒரு ஐடென்டிட்டியும் இல்லன்னு எனக்கு புரியுது, ஆனா இது மட்டுமே வேலை பார்க்கறதுக்கான இடம் கிடையாது, ஒரு நல்ல வேலையை தேடு, ட்ரை பண்ணி பாக்குறேன்னு கிம்மும் கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோ நேரா அந்த JNT சேனலுக்கு வரும்போது இவரோட பார்ட்னரா ஜெனின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. என்ன சார், ஒரு வழியா உங்களை திரும்ப வேலைக்கு எடுத்துட்டாங்க போல? ஆமா, இது எல்லாமே நம்ம தலைவர் ஜோவோட வேலையத்தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சு, எப்படி இந்த டோக்கோ இறந்து போனாருன்னு விசாரிக்கும் போது அவனுங்க வீடியோவை பிளே பண்ணி காட்டுவாங்க. முதல் முறையா ஏர்ல பறந்து ஒரு ஆள் வெடிக்கிற விஷயத்த பார்த்து, ஏமா இது உண்மையா பொய்யா? சார் எல்லாமே உண்மை, லைவ்ல கூட இதை மக்கள் பார்த்திருக்காங்க. அப்புறம் விஷயம்
விஷயம் இது மட்டும் கிடையாது. இறந்து போன டோக்கோவை இன்டர்வியூ எடுத்தது ஹீரோயின் ஆன யோனோ புரிஞ்சு போச்சு எதுக்காக ஜோ இந்த வேலைக்கு கொண்டு வந்தாருன்னு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்தவன் நீ ஓகே தானே பரவாயில்லன்னு ஒரு தயக்கத்தோடய பேசுறாங்க. சோ இதுலயே தெரியுது ரெண்டு பேருக்கும் முன்னாடியே ஒரு பழக்க வழக்கம் இருந்திருக்கு. கேஸ் பத்தி கொஞ்சம் பேசலாமான்னு கேட்கும்போது அட என்னங்க நடந்த எல்லாம் லைவ்லயே ரெக்கார்டா இருக்கு, என்கிட்ட கேட்க என்ன இருக்குன்னு மத்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்கன்னு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அப்பதான் ஜெனியும் சார் பாத்தீங்களா அவளுக்கு ப்ரொமோஷன் எல்லாம் கிடைச்சிருக்கு, இப்ப சீனியர் ரிப்போர்ட்டர் ஆயிட்டா, பரவாயில்ல விடு நல்லா இருந்தா சரி. அதுக்கப்புறம் நேரா ஆபீஸ்க்குள்ள வந்த ஹீரோயினும் ஆமா ஏன் என்ன கூப்பிட்டீங்க, இந்த பாரு உனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அப்படியா யார் அனுப்பிச்சு வச்சா, அதுதான் புரியாத புதிரா இருக்கு, சரி திறந்து பார்க்க வேண்டியதானே. அட என்னமா போக மாதிரி எவனோ ஒருத்தன் உள்ள பூந்து டோக்கோவை வெடிக்க வச்சு சாகடிச்சிருக்கான், ஒருவேளை கொலைக்கு சம்பந்தப்பட்ட எவனாவது ஒருத்தன் பார்சல்ல எதையாவது வச்சிருந்தா என்ன பண்றது சார், பயந்தா வேலைக்காகாது, போலீஸ்க்கு முன்னாடி நாம இதை திறந்து பார்க்க வேண்டியதானே. உயிரை பணைய வச்சு ஹீரோயின் அதை ஓபன் பண்ணா உள்ள வெறும் டப்பாவா இருக்கு. அடச்சி கருமத்தை, இதுக்கா எல்லாரும் பார்த்து பயந்தோம். ஒரு நிமிஷம் இருங்க, அதோட மூடியில ஏதோ ஒரு சின்ன கியூஆர் இருக்கு. உடனே அதை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு வீடியோ லிங்கா பிளே ஆகுது. நல்லா கோடு சூட்லாம் போட்டுக்கிட்டு அம்மாஞ்சி மாதிரி ஒருத்தன் பேசுறான். எனக்கு தெரியும் அந்த டோக்கோ எப்படி இறந்து போனாருன்னு உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும், அது எல்லாத்துக்குமான பதில் நான் தான், அந்த கொலைய பண்ணதும் நான் தான். ஆனா இது முடிவில்ல, ஆரம்பம். ஆமா இன்னும் நான் கொல்ல வேண்டிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, இருந்தாலும் எனக்கு இதை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பேசணும்னு ஆசை. சோ நாளைக்கு ராமன் நூடுல் கடைக்கு எந்த ரிப்போர்ட்டர்ஸ் வேணா வாங்க, எந்த சேனல்ஸ் வேணா வாங்க, அவங்களுக்கு நான் இன்டர்வியூ கொடுக்குறேன். இப்ப வீடியோ கட் ஆனதுமே அங்க இருக்க மத்த ஸ்டாஃபுக்கு எல்லாம் டவுட், எப்பா இது ஏதோ பிராங்க் வீடியோ நினைக்கிறப்பா. அப்பதான் ஹீரோனும் கொஞ்சம் வீடியோ ரெக்கார்ட் ஆன டைம் பாருங்க, அவன் நேத்து நைட்டே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கான், அப்படின்னா கண்டிப்பா இவன் தான் அந்த டோக்கோவை கொல்ல பிளான் பண்ணிருக்கணும்னு பகிரங்கமான உண்மையை நிரூபிக்கும் போது மொத்த பேரும் மிரண்டு போறாங்க. அப்பதான் மத்த ஆளுங்களுக்கு ஒரு செய்தி கிடைக்குது, அதாவது ஹீரோனுக்கு அனுப்பி வச்ச மாதிரியே வெவ்வேறு சேனலோட சிறந்த ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே இதே மாதிரி ஒரு பார்சல் அனுப்பி வச்சிருக்கான். சோ இந்த வீடியோ எல்லாருக்கிட்டையும் மாட்டிக்கிச்சு. அப்பதான் டீம் ஹெட்டும் இந்த பாருங்க நாளைக்கு என்ன ஆனாலும் சரி நாம அந்த இன்டர்வியூவை எடுத்தே ஆகணும், ஏன்னா நம்ம கிட்ட பேச வந்த டோக்கோ தான் இறந்து போயிருக்காரு, இந்த கேஸையும் நல்லபடியா நாம தான் முடிக்கணும். இப்ப இந்த செய்திகள் எல்லாம் காட்டு தீயா நகர ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. அதே டைம்ல ஒரு குடிமைக்காரன் ஒருத்தனை காட்டுறாங்க. ட்ரெண்டிங்கான செய்திகள் இருக்கும் இல்லையா, அதை திகிலா பேசி வீடியோ போடுறது இவங்களோட வேலை. இவனுக்கு ஒரு தங்கச்சி கூட இருக்கா, ஊரு ஃபுல்லா ஃபேமஸா இருக்கக்கூடிய அந்த ஹியூமன் வேப்பர், அதாவது மனித நீராவி. அந்த செய்தியை பத்தி போட்டா கூட 52 பேரை தவிர வேற எவனும் பார்க்க மாட்டேங்கிறான். என்ன பண்ண போறோம், எப்படி ஃபேமஸ் ஆக போறோம்னு இவங்களுக்குள்ள பயம் அதிகமாகுது. ஒரு பக்கம் ஹீரோவோட டீம் இப்ப ஹீரோனுக்கு கிடைச்ச அந்த பார்சல் பாக்ஸ் இருக்குல்ல, அதுல ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கான்னு பார்த்தா டெலிவரி கொடுக்க வந்திருப்பா இல்லையா, அந்த பயலோட கைரேகை மட்டும் தான் இருக்கு. மத்தபடி இதை யார் அனுப்பி வச்சா எங்க இருந்து வந்துச்சுன்னு எந்த ஒரு தடயங்களும் கிடைக்கல. சரி அது கூட பரவாயில்ல, வீடியோல இருக்கக்கூடிய அந்த கில்லர் அவ சம்பந்தப்பட்ட டேட்டாஸ் ஏதாவது குடிமக்களோட டேட்டா பேஸ்ல இருக்கும் இல்லையா, சோ அதையும் செக் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா இந்த பையன் சம்பந்தமான எந்த ஒரு ஆதாரங்களும் அதுல இல்ல. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட்டான ஜோவும் இந்த பாருங்க ஆதாரங்கள் கிடைக்குது இல்ல, அது விஷயம் கிடையாது. எப்படி இருந்தாலும் நாளைக்கு அந்த பையன் இன்டர்வியூ கொடுக்க வரப்போறான்ல, அவனை அந்த ராமன் கடைக்குள்ளேயே வச்சு பிடிக்கணும். எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்கன்னு ஆர்டர் கொடுப்பாரு. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் கடைசியில வாடா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு கூப்பிடுவாரு. என்னன்னு பார்க்கும்போது தலைவரான ஜோவும் நம்ம ஹீரோவோட அப்பாவும் முன்னொரு காலத்துல நல்ல நண்பர்கள், ஒன்னாதான் வேலை பார்த்திருப்பாங்க. சந்தேகத்துல ஹீரோவும் அங்கிள் ஜோ எதுக்காக என்ன இந்த வேலைக்குள்ள கொண்டு வந்தீங்க, ஏன்னா ஒன்னால மட்டும்தான் இந்த கேஸ முடிக்க முடியும், அதை விட முக்கியமா அந்த யோனா இருக்காளே அதான்ப்பா ஹீரோயின், அவ உனக்கு பண்ண விஷயங்களை நான் மறக்கவே மாட்டேன். ஒருவேளை அவளை பழி வாங்குறதுக்கோ உன் மேல தப்பு இல்லங்கிறதுக்கோ இதுதான் ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும், ஏதாவதுனா கால் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹெட் அங்க இருந்து கிளம்ப கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக். சரியா 5 மாதங்களுக்கு முன்னாடி ரிப்போர்ட்டரான ஹீரோயின் ஹீரோவை பார்க்க வந்திருக்காங்க. ஏன்னா போலீஸோட கஷ்ட நஷ்டங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட இருந்தே அது எல்லாத்தையும் ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணணும். ஆரம்பத்துல ஏனோ தானோன்னு தான் இவங்களோட நட்பு ஆரம்பிக்கிற மாதிரி காட்டுறாங்க. பிளாஷ்பேக் கட் ஆனதுமே பிரசன்ட்ல இந்த நாட்டோட கவர்னர் இருக்கார்ல, அவரு மொத்த மீடியாஸ் முன்னாடி இந்த மாதிரி ஹியூமன் வேப்பர்னு ஒண்ணு மக்கள் மத்தியில பெரிய பயத்தையும் அச்சத்தையும் உருவாக்கி இருக்கு. ஆனா கவலைப்பட தேவையில்லை, கண்டிப்பா இது எல்லாத்தையும் காவல்துறையை சேர்ந்தவங்க சரி பண்ணுவாங்க, நாங்க உங்க கூட இருக்கோம்னு ஆறுதலா பேசி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பிளான் போட்ட மாதிரி அந்த ராமன் நூடுல் கடைக்கு ஒட்டுமொத்த போலீஸும் கிளம்புறாங்க. மக்கள் முக்கியமா அந்த கடை பக்கம் வரவே வராதீங்கன்னு சொல்லிருப்பாங்க. ஆனா இந்த முட்டா பையங்க அதெல்லாம் கேட்காம அந்த கில்லரை பாக்கணுங்கிற ஆர்வத்துல கொள்ளையா கூட்டம் சேர்ந்திருக்கு. உள்ள வந்த ஹீரோவும் ஜெனியும் கடையை ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. யாருக்கும் தெரியாம உள்ள வந்துட்டு வெளியில போறதுக்கான எந்த ஒரு பாதையும் அந்த கடைக்குள்ள இல்ல. கில்லர் சரியா 4 மணிக்கு வரேன்னு சொல்லிருப்பான். எதிர்ச்சியா அப்பதான் ஹீரோவும் வெளியில எட்டி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் இருக்காளையா, அவ கேமராமேனோட இங்க வந்திருக்கா. கட் பண்ணா மறுபடியும் பிளாஷ்பேக்ல ஒரு சில மாதங்களுக்கு நம்ம ஹீரோயின் முன்னாடி ஒன்னாதான் சுத்திட்டு இருந்திருக்காங்க. ஒரு கிரிமினல் சம்பந்தமா கூட கார்ல நைட்டு மலையில மாட்டிப்பாங்க. என்ன ஆள் பார்க்க ரொம்ப பதட்டமா இருக்கீங்க, உங்க இதயத்துல கைய வச்சுட்டு ஆலிஸ் வெல்னு சொல்லுங்க, எல்லாம் சரியா போயிடும். ஆனா எதுவும் வேலைக்கு ஆகல, சரி வெயிட் பண்ண, உனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன்னு வெளியில போனவன் திரும்ப வரும்போது ஹீரோயின் அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவளை எழுப்புறதுக்கு மனசு இல்லாம மலையில இருந்து அவளை வேடிக்கை பாக்குறான், அதாவது ரசிக்கிறான். இந்த பிளாஷ்பேக் கட் ஆனதுமே மறுபடியும் பிரசன்ட்ல
தெரியல. மணி இப்ப 4:20 ஆயிடுச்சு. ஆனா இப்ப வரைக்குமே அந்த கில்லர் வரல. அப்பதான் இந்த ராமன் கடையோட ஓனர் உள்ள புந்து, யோ என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, எவனோ ஒருத்தன் வரான்னு என் கடையை இவ்வளவு நேரமா வச்சிருக்கீங்க, முதல்ல வெளியில போங்க, என் அப்பாவுக்கு அப்புறம் நான் ஒரு கடை வச்சிருக்கேன், அது உங்களுக்கு பொறுக்கலையா? ஆனா கடைக்கார பையெல்லாம் மதிக்கல, தலையோட தட்டி அனுப்பிடுவாங்க. இந்த விஷயத்த ஹீரோயின் பார்த்துட்டு நேரா அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட வந்தவ, சரி எனக்கு ஒரு சின்ன உதவி, ஆக்சுவலா நீங்க பேசும்போது உங்க அப்பாவுக்கு அப்புறம் நீங்க இந்த கடையை வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, அப்படின்னா உங்களுக்கு 2 கடையா? அட அத சொல்ல மறந்துட்டேனா, முதல்ல எங்க அப்பா இந்த ராமன் கடைய நகரத்தோட மறுபக்கத்துல கியோச்சி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அங்கதான் வச்சிருந்தாரு. ஆனா இப்ப அந்த கடையெல்லாம் அப்படியே விட்டாச்சு. ரெண்டாவதா அவர் ஞாபகமா தான் இந்த கடையை வச்சிருக்கேன். ஆஹா, அப்படின்னா கில்லர் சொன்ன கடை இது கிடையாது, கியோச்சியில இருக்க ராமன் கடையா தான் இருக்கும்னு அவசர அவசரமா ஹீரோயினும் கேமராமேனும் கிளம்ப ஒரு வழியா கைவிடப்பட்ட கடைக்கு வந்துட்டாங்க. பொறுமையா கதவை திறந்து உள்ள வந்தா கெஸ் பண்ண மாதிரி அந்த கில்லர் இங்கதான் உட்கார்ந்திருக்கான். ஒரு பக்கம் ஹீரோயினும் லைவ்ல கனெக்ட் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்க கியோச்சியில இருக்க ராமன் கடையில இருக்கோம், இதுக்கு முன்னாடி டோக்கோவை சாகடிச்ச அந்த கில்லர் அவன் இங்கதான் இருக்கான்னு பேச ஆரம்பிக்கும் போது இத லைவ்ல ஹீரோவும் பாத்துருவான். ஆஹா, உண்மையான கில்லர் அங்க இருக்கிறான். உடனே கியோச்சியில இருக்க ராமன் கடைக்கு வண்டியை விடுன்னு இவங்களும் பின்னாடியே கிளம்புறாங்க. அதே டைம்ல கில்லர் கிட்ட டோக்கோவை நீங்க எதுக்காக கொன்னீங்க, அதுக்கான காரணம் என்னன்னு கேட்கும்போது ஒயிட் சென்டர் அப்படின்னு ஒரு சின்ன பேரை சொல்லுவான். எது ஒயிட் சென்டரா அப்படின்னா என்ன? அது ஒரு நிறுவனம், 27 வருஷங்களுக்கு முன்னாடி அவங்களாலதான் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன். இந்த வீடியோ பாக்குற ஆளுங்க யாரா இருந்தாலும் சரி ஒயிட் சென்டரோட கனெக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா நாளைக்குள்ள உங்களோட தவறுகளை ஒத்துக்கிட்டு அரசாங்கத்தின் மூலமா தண்டனைகள் கிடைக்கும் பட்சத்துல உங்களை நான் உயிரோட விடுவேன், அப்படி இல்ல சொல்லி வச்சு ஒவ்வொருத்தனையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த மாதிரிலாம் பேசக்கூடிய அதே டைம்ல சடனா வெளியில போலீஸோட கார்லாம் வந்துருச்சு. படார்னு எழுந்த கில்லரும் மன்னிச்சிருங்க நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனா ஹீரோயின் விடல, ஒரு நிமிஷம் இரு, உன் பேரை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல. என் பேரை சொல்ல முடியாது, ஆனா மக்கள் இனிமே என்ன ஹியூமன் வேப்பர்னு சொல்லுவாங்கன்னு இவனாவே ஒரு அடமொழியை வச்சுக்கிட்டு வெளியில வருவான். ஹீரோவோட சேர்த்து மொத்த போலீஸும் கையில கன்னோட நிப்பாங்க. ஆனா இவன் பயப்படவே இல்ல. சடனா பாருங்க அவன் உடம்பு அப்படியே நீராவிய போல புகையா மாறுதுங்க. உடல் பகுதியெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வேகுது. கண்ணுமைக்கிற நேரத்துல காத்தா மறைஞ்சு போனவன் அங்கிருந்த ஒவ்வொரு போலீஸையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கான். ஒரு இடத்துல ஹீரோவும் துப்பாக்கி வச்சு சுடுவான். ஆனா தோட்டாக்கள் அந்த பையன் உடம்ப பெருசா காயப்படுத்தவும் இல்ல. ரொம்ப ஈஸியாவே அங்கிருந்த எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு ஒரு சுரங்கப்பாதை வழியா வந்த கில்லரும் எஸ்கேப் ஆயிட்டான். நடந்த எல்லா சம்பவங்களையும் நம்ம ஹீரோனும் செல்போன்ல படமா எடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப கூட இவங்களுக்கு கிடைச்ச கடைசி ஆதாரம் அதை அந்த கில்லர் போட்டிருந்த அந்த ஒரு டிரெஸ் மட்டும் தான். கட் பண்ணா இப்ப இந்த கில்லர் பேசிருப்பா இல்லையா, இந்த செய்திகள் காட்டு தீயா பரவ அத தாடிக்கார ஒரு ஆளு பாத்துட்டு இருக்காரு. ஒயிட் சென்டர் அப்படிங்கிற ஒரு பேரை சொன்னதுமே அந்த மனுஷன் மூஞ்சில ஆடல, பயந்து நடுங்கிட்டு இருக்காரு. கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக் சரியா 27 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே தாடிக்காரன் ஒயிட் சென்டர் அப்படிங்கிற ஒரு நாட்குறிப்பு புத்தகத்தை நெருப்ப வச்சு எரிக்க பாத்துருக்காரு. அப்ப மிசுகி அப்படின்னு ஒரு பொண்ணு அங்க வந்திருக்கா. செல்லம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவா, என் ஷூ லேஸ் வந்துருச்சு, நீங்க கட்டி விடுறீங்களா? அதுக்கு என்னடா செல்லோன்னு லேஸ கட்டி விட்டுட்டு மேல பாக்கும்போது அந்த மிசுகி உடம்பு அப்படியே ஃபுல்லா வெந்து போயிருக்கு. சடனா ஒரு பக்கம் கால் வேற டப்புன்னு உடஞ்சு விழும். ஐயோன்னு மிரண்டு போன மனுஷன் கண்ண முடிக்க இதெல்லாம் வெறும் கனவு. கூடவே வெளியில வந்தவர மிசுகி நில்லுமான்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஏரிக்கரைக்குள்ள போயிட்டு இருக்காரு. நல்ல வேலை பின்னாடியே வந்த இன்னொரு பொண்ணுதான், பெரியவரை எங்க போறீங்க, இன்னும் நீங்க தூக்கத்துல நடக்கிற விஷயத்த விடலையா? சுயநினைவுக்கு வந்த தாடிக்காரனும் திரும்ப வீட்டுக்கு வர. ஆக்சுவலி இவங்க குழந்தைகளை வச்சு தன்னார்வ தொண்டு பண்ணிட்டு இருக்காங்க. காலையில வழக்கம் போல மத்த பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கியாத்தோங்கிற ஒரு பையன் மட்டும் தாத்தா டைம் ஆயிடுச்சு நான் உங்களை அப்புறம் பாக்குறேன்னு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டான். மறுபடியும் டிவி நியூஸ்ல ஹியூமன் வேப்பர் அதாவது கில்லர் புகையா மாறி போலீஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிருப்பான்ல அந்த சீன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதை பார்த்துமே இந்த தாடிக்காரன் பயப்படுவாரு. ஒரு பக்கம் ஹீரோயின் என்னதான் அந்த வேப்பரை இன்டர்வியூ எடுத்தாலும் கூட போலீஸ்க்கு தெரியப்படுத்தாம இந்த விஷயத்த பண்ணது ஒரு தப்பு. அதனால இவளை கஸ்டடி எடுத்து விசாரிப்பாங்க. அவ ரொம்ப சிம்பிளா, இந்த பாருங்க நான் ஒரு சந்தேகத்தின் பேர்ல தான் கைவிடப்பட்ட அந்த ராமன் கடைக்கு போனேன், அங்க அந்த கில்லரையும் பார்த்தேன், மத்தபடி நான் எதுவும் தப்பா பண்ணலையே, ஒரு ரிப்போர்ட்டரா என்னோட கடமையை தான் நான் செஞ்சேன். ஓ உங்க கடமையை பத்தி எனக்கு தெரியுமே, ஒரு போலீஸோட அனுமதி இல்லாம அவங்களோட கேஸ் ஃபைல்ஸ திருடுறது மிகப்பெரிய தப்பு, அதை ஏற்கனவே நீங்க ஹீரோவுக்கு பண்ணிட்டீங்க. கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக் சரியா 4 மாதங்களுக்கு முன்னாடி மோரின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய பணக்காரன் இல்லீகலான வேலையை பார்க்கக்கூடியவன், அவன் ஒரு சின்ன புள்ளைய கடத்திட்டு போயிட்டு ஏதோ தப்பான வேலையெல்லாம் பார்த்திருப்பான் போல. ஹோட்டல் ரூம்ல அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்கிற செய்தி ஹீரோவுக்கு தெரிய வந்திருக்கு. ஏண்டா மோரி உனக்கு வெக்கமா இல்ல, இந்த வேலையை நீயாடா பார்த்த? அவன் ரொம்ப சிம்பிளா, இல்லையே நான் எதுவும் பண்ணலையே, நான் ஒரு கொலையை பண்ணிருக்கேன் அப்படின்னா அதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? எதுவுமே இல்லாம பேசக்கூடாது சரியா? அப்புறம் உங்க அப்பாவோட பேரு ஒக்கமாட்டா தானே? எனக்கு அவரை ரொம்ப நல்லா தெரியும்பா, தங்கமானவன், சொல்ற பேச்ச
கேட்கவே மாட்டான். அதனாலதான் பாவம் உங்க அப்பாவோட வாழ்க்கையும் ரொம்ப கஷ்டமா முடிஞ்சு போச்சு இல்ல. உடனே கோவத்துல ஹீரோவும் மோரி கூட சண்டைக்கு போவே மத்த போலீஸ் எல்லாம் அவனை தடுத்துருவாங்க. அன்னைக்கு நைட்டு இறந்து போன அந்த சின்ன பொண்ணை நினைச்சு ஹீரோ ஃபுல் சரக்கோட வீட்டுக்கு போக உதவிக்காக ஹீரோயின் வந்திருப்பாங்க. மல்லு கட்டி அந்த பையல பெட்ல படுக்க வைக்க அடுத்த நாள் நைட்டு ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ணலான்னு கையில ரிங் எல்லாம் வாங்கிட்டு பையன் ரெடியா இருப்பான். ரொம்ப நேரம் ஆனாலும் கூட ஹீரோயினை காணோம். என்னாச்சு நீ ஓகேவான்னு மெசேஜ் போடும்போது அவ ஒரு லிங்க் அனுப்புறா. சரின்னு பிளே பண்ணி பார்த்தா பயபுள்ளைக்கு செம ஷாக்கு. ஏன்னா இவன் எடுத்து நடத்தின அந்த மோரியோட கேஸ் இருக்கு இல்லையா, அது சம்பந்தமா இந்த ஹீரோயின் ஹீரோ கிட்ட கூட எந்த ஒரு பெர்மிஷனும் இல்லாம டைரக்டா அந்த மோரியவே பார்த்து, சார் நீங்க தான் அந்த சின்ன பொண்ணு இறந்து போனதுக்கு காரணமாமே, இந்த பாருமா ஆதாரம் இல்லாம எதுவும் பேசக்கூடாது, இந்த பாருங்க சும்மா பொய் சொல்லாதீங்க, போலீஸ் உங்களை விசாரிக்க வரும்போது கூட நீங்க போனை குடுக்கலையாமே, இந்த பாரு என் கையில தான் இருக்கு, நான் ஏன் குடுக்காம இருக்க போறேன், சார் இந்த போன் இல்ல நீங்க வச்சிருந்தீங்களே உங்களோட இன்னொரு போன் அது இங்க. பயத்துல மோரி அங்க இருந்து அவசர அவசரமா கிளம்பிட்டான். ஆக்சுவலா இப்ப இந்த செய்தி ஒரு பெரிய வைரல் நியூஸ் ஆயிடுச்சு. அதனால மோரி அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணி இறந்து போக ஹீரோவோட சீனியர் இந்த பயல வளைச்சு புடிச்சு, ஏண்டா ஒரு கேஸ் சம்பந்தமா எப்படி நீ ரிப்போர்ட்டர் கிட்ட ஓபனா பேசலான்னு சில மாதங்களுக்கு இவன வேலையை விட்டு நிறுத்தி வச்சிருக்காங்க. சோ இதுதான் ஹீரோயினுக்கான பிளாஷ்பேக். பிரசன்ட்ல கண்ணாடிக்காரன் ஒருத்தன் ஹீரோயின் கையில போனை கொடுத்து எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு, சந்தேகப்படும்படியா எதுவும் இல்ல அப்படின்னா நான் கிளம்புறேன்னு ஹீரோயின் வெளியில வரும்போது சடனா ஹீரோ உள்ள போந்து, இங்க பாரு நினைக்கிறத விட இந்த கேஸ் ரொம்ப ஆபத்தானது, தயவு செஞ்சு இதை விட்டு தள்ளியேறு, நான் ரிப்போர்ட்டர் என் வேலையத்தான் நான் பாக்குறேன்னு ரொம்ப தெனாவட்டா பேசிட்டு ஹீரோயின் கிளம்பிட்டா. இவன் நல்லவளா கெட்டவளாங்கிறதே ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கில்லர் விட்டுட்டு போன கோட் இருக்கு இல்லையா, அத ஒரு சில பேர் செக் பண்ணி பார்க்கும்போது சந்தேகப்படும்படியா எந்த ஒரு தடயங்களும் கிடைக்கல. அதை விட முக்கியமா இறந்து போன டோக்கோ இருக்கார் இல்லையா, அவரோட உள் உறுப்புகள் எல்லாம் ஏதோ கெமிக்கல்ஸால காயம்பட்ட மாதிரி ஃபுல்லாவே எரிஞ்சு போன நிலைமையில இருந்துச்சான். அப்பதான் ஹீரோவும் எதிர்ச்சியா அங்க இருக்கக்கூடிய பட்டன்ஸை பார்க்கும்போது அதுல ஒண்ணு மட்டும் வித்தியாசமா இருக்கு. சரின்னு திருப்பி பார்க்கும்போது அதுல ஒரு பட்டன்ல வித்தியாசமான சின்னம் வரையப்பட்டிருக்கு. சோ இது யாருக்கு சொந்தமானதுன்னு அதை பத்தி ஃபுல்லாவே செக் பண்ணுவாங்க. மறுபக்கத்துல ஹீரோயினும் ஒயிட் சென்டர்னா என்னன்னு தேடி பாக்குறாங்க. ஆனா அந்த நேம்ல சோசியல் பேஜ்லயோ இல்ல கம்பெனிஸோ எதுவுமே கிடையாது. அப்பதான் கேமராமேன் உள்ள பூந்து, மேடம் நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், நமக்கு முன்னாடியே 27 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒயிட் சென்டரை பத்தி ஒருத்தர் கதையை எழுதி வச்சிருக்காரு. அப்படியா? அட ஆமாங்க, அவரும் நம்மளோட சீனியர் ரிப்போர்ட்டர்ல ஒரு ஆளு, நல்லதா போச்சு அப்படின்னு அவரை உடனே மீட் பண்ணி ஆகணும். சரின்னு இவங்க ஒரு பக்கத்துல கிளம்ப அதே டைம்ல ஹீரோ எதர்ச்சியா அந்த கில்லரோட வீடியோ பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இறந்து போன அந்த டோக்கோ இருக்கார் இல்லையா, அவரோட பாக்கெட்ல ஒரு சின்ன கர்ச்சிப் மாதிரி இருந்திருக்கும். எக்ஸாக்ட்டா அதே துணியை வச்சுதான் இந்த கில்லர் பையன் தன்னோட முதல் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிருப்பான். அப்படின்னா இது எதுவுமே தற்செயலா நடக்கல, அந்த கில்லர் அடுத்து யார கொல்ல போறாங்கிறத முன்னாடி நாளே ஒரு க்ளூவா கொடுத்திருக்கான். இவங்களுக்கு கிடைச்ச அந்த பட்டன் ஒருவேளை அது அடுத்து அவன் கொல்ல போற ஆளுக்கு சொந்தமானதா இருக்கலாம்னு பையன் ஒரு பாயிண்ட புடிச்சிட்டான். கட் பண்ணா அடுத்து கேமராமேனும் ஹீரோயினும் இப்ப அந்த சீனியரை பார்க்க வந்திருப்பாங்க. அவரும் கையில ஒரு ஃபைலை கொடுத்து, ஆக்சுவலி ஒயிட் சென்டரை பத்தி நான் ஒரு பெரிய ஆர்டிகலே வச்சிருக்கேன், தோ இத பாருங்களேன், யமனாஷா அப்படிங்கிற லொகேஷன்ல ஒரு மிகப்பெரிய குழந்தை கண்காட்சி நடந்தது. கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களும் குழந்தைகளும் அதுல கலந்துகிட்டாங்க. ஆமா நானும் கேள்விப்பட்டிருக்கேன், அது மிகப்பெரிய விஷயமாச்சே, ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆனா அது நடந்த அதே நாள்ல யமனாஷாவோட மறுபக்கத்துல ஒரு விண்கல் வந்து தாக்குச்சு. அத பத்தி உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த டைம்ல விண்கல் ஆராய்ச்சி கூட்டத்தோட தலைவரா இருந்தவர் உங்க நியூஸ் லைவ்ல இறந்து போன டோக்கோ. அதுக்கப்புறம் அந்த விண்கல்ல சுத்தப்படுத்துறதுக்கான வேலையை பாக்குறதுக்கு ஒயிட் சென்டர் அப்படிங்கிற ஒரு டீம் உள்ள வந்தாங்க. வெளியுலகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விண்கல்ல எந்த ஒரு கெமிக்கல்ஸோ உயிருக்கு பாதகம் தரக்கூடிய நச்சு பொருளோ இல்லன்னு சொன்னாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா, அது உயிருக்கு பாதகமானது. ஒயிட் சென்டர் அப்படிங்கறது கைவிடப்பட்ட குழந்தைகளையும் அப்பாவிகளையும் காப்பாற்றக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனா நினைச்சாங்க. ஆனா உண்மை அது கிடையாது, இல்லீகலா ஏதோ ஒண்ணு பெருசா பண்ணிட்டு இருந்தாங்க. சந்தேகத்துல ஹீரோயினும், சரி ஓகே டோக்கோ இறந்து போயிட்டாரு, ஆனா இந்த போட்டோல டோக்கோவுக்கு பக்கத்துல இன்னொரு தாடிக்காரர் இருக்காரு, இவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே, ஆக்சுவலி சில வாரங்களுக்கு முன்னாடி கூட நான் இவரை பார்த்தேன். அப்படியா? எங்கேயா பார்த்த? அஸ்கு புஸ்கு சும்மாலாம் சொல்ல முடியாது, பணம் கொடுக்கணும். சரி தந்து தொலைறேன் அப்படின்னா ஓகேன்னு இவரு குழந்தைகளை வச்சு தன்னார்வ தொண்டு மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா நீங்க அங்க தேடி போனீங்கன்னா இவரை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. கட் பண்ணா பிளாஷ்பேக்ல நம்ம தாடிக்காரர் இருக்கா இல்லையா, ஆக்சுவலி இவர் ஆரம்பத்துல ஒரு வாட்ச்மேனா தான் இருந்திருக்காரு. ஒரு நாள் நைட்டு கேட்டை திறந்து விடும் போது அங்க வேனை ஓட்டிட்டு வந்த ஆளு மோரி, என்னடாச்சு விண்கல் கிட்ட கூட்டிட்டு போனியே, அவங்க எல்லாரையும் திரும்ப உயிரோட கொண்டு வந்துட்டல, கொஞ்சம் நீயே போய் பாருன்னு சொல்லும் போது ட்ரக்கோட கவரை விளக்கும் போது உள்ள எல்லாருமே இறந்து போய் பிணமா கிடக்குறாங்க. அதுவும் உடம்பு ஃபுல்லா வித்தியாசமான தீக்காயங்களா இருக்கு. இத நினைச்சு பார்த்த தாடிக்கார மறுபடியும் ஓன்னு உட்கார்ந்து அழ ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் ஹீரோயினும் இவங்க பார்த்த அந்த தாடிக்கார அவனை தேடி கண்டுபிடிச்சு நம்ம லைவ் இன்டர்வியூ பண்ணோம்னா அது மூலமா ஏதாவது தகவல் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்னா முதல்ல அவரை தேடி கண்டுபிடிங்கன்னு உத்தரவு கொடுப்பாங்க. ஒரு பக்கம் ஹீரோவும் ஜெனியும் கார்ல எக்குசாங்கிற ஒரு ரவுடி கும்பல ட்ராக் பண்ணி வந்திருப்பாங்க. ஏன்னா அந்த கூட்டத்தோட தலைவன் பயன்படுத்தக்கூடிய சிம்பிளும் இவங்களுக்கு பட்டன் மூலமா கிடைச்ச சிம்பிளும் எக்ஸாக்டா ஒண்ணு. சோ ஒருவேளை அடுத்த அந்த கில்லர் இங்க இருக்க
இருக்கக்கூடிய இந்த எக்குசா கும்பலோட தலைவனை தான் கொல்ல போறான் போலன்னு கண்காணிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. ஒரு சீன்ல சமையல்காரன் ஒருத்தனுக்கு ஹீரோ ஹெல்ப் பண்ணிருப்பால, எக்ஸாக்டா அதே ஆளு உள்ள டெலிவரி பண்ணிட்டு வெளியில வருவான். பாதியிலேயே அந்த பையல வழிமறிச்சு, ஆமா என்னாச்சு உள்ள ஏதோ சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க, அதுவா அவங்க அந்த ஹியூமன் வேப்பரை பத்தி பேசிட்டு இருந்தாங்கப்பா, புது புது ரவுடிகள் வந்திருக்கானுங்க, எல்லாரோட கையிலயும் வெப்பன்ஸ் இருக்கு, உன் ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து அனுப்பி வச்சிருவான். ஒரு பக்கத்துல ஹீரோயினும் இவங்களுக்கு கிடைச்ச அந்த தாடிக்கார போட்டோ இருக்குல்ல, அதை இந்த நாட்டோட தொண்டு நிறுவனங்கள் வச்சிருப்பாங்க இல்லையா, அங்க எடுக்கப்பட்ட போட்டோஸோட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு வழியா தாடிக்காரன் இருக்கக்கூடிய லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க. டைரக்டா அந்த தாடிக்காரனுக்கே கால் பண்ணி, சார் இந்த மாதிரி JNT நியூஸ் சேனல்ல இருந்து பேசுறோம், கண்டிப்பா நீங்க அந்த வித்தியாசமான கில்லரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, நாங்களும் அதே மாதிரியே ஒயிட் சென்டரை பத்தி கேள்விப்பட்டோம். அவரு ரொம்ப சிம்பிளா, மன்னிச்சிருங்க நீங்க தப்பான ஆளுக்கு கால் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இவர் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒருத்தரான கியாத்தாவை கூட்டிட்டு வரலான்னு நேரா பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது இங்க 2 சின்ன பசங்க திருட்டு வேலை பண்ணிருப்பாங்க போல. அதை பார்த்த ஒரே ஒரு சாட்சி கியாத்தோ மட்டும்தான். ஆனா பாருங்க, ஆரம்பத்துல பார்த்தேன்னு சொன்ன அதே விஷயத்த இல்ல நான் பார்க்கலன்னு இப்ப மாத்தி சொல்லுவான். குழம்பி போன தாடிக்காரனும், ஏண்டா தம்பி என்னாச்சு, எதுக்காக நீ மாத்தி சொன்ன, வேற என்ன பண்ண சொல்றீங்க, அந்த 2 பேருமே கிளாஸ்ல லீடர்ஸா இருக்காங்க, நான் போய் அவங்கள பத்தி குறை சொல்லி நாளை பின்ன அதுவே எனக்கு பிரச்சனையாச்சுன்னா அதால நான் தான் கஷ்டப்படுவேன். ரொம்ப சிம்பிளா தாடிக்காரனும், இந்த பாரு உனக்கு ஒரு உண்மை தெரியுது அப்படின்னா அதை உனக்குள்ளேயே மறைச்சு வைக்கும் போது கண்டிப்பா அந்த கெட்ட பசங்களால நல்ல பசங்க பாதிக்கப்படுவாங்க. அதுதான் உனக்கு தேவையா, ஒன்னே ஒண்ணுதான், உனக்கு கஷ்டமா இருந்தாலும் சரி மத்தவங்க காயப்படக்கூடாதுன்னு உண்மையை வெளிப்படையா சொல்லு. தாத்தா அப்படின்னா நீங்களும் எதையும் மறைச்சது கிடையாதா? தாடிக்காரனுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி ஆயிடுது. அன்னைக்கு நைட்டு நேரா வீட்டுக்கு வந்தவரு பெட்டுக்கு அடியில ஒளிச்சு வச்சிருந்த இந்த ஒயிட் சென்டரோட கனெக்ட் ஆன மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை ஒரு புத்தகமா வச்சிருப்பாரு. அதை கையில எடுத்து ஒன் பை ஒன்னா திருப்பி பார்க்கும்போது பாதிக்கப்பட்ட நிறைய மக்களும் இறந்து போனவங்களோட போட்டோஸும் தொலைஞ்சு போனவங்களோட புகைப்படங்களும் இருக்கு. எக்ஸாக்டா அதுல ஒரு ஆளா ரென் அப்படிங்கிற பேர்ல அந்த கில்லரோட போட்டோவும் இருக்கு. அப்படின்னா இந்த ஒயிட் சென்டரால இவன் பாதிக்கப்பட்டிருக்கான் போல, அதுக்கு பழிவாங்க தான் இவ்வளவு வேலையை பார்த்துட்டு இருக்கான். சடனா ஹீரோனுக்கு நாடிக்காரங்கிட்ட இருந்து கால் வருது, இந்த மாதிரி நீங்க தேடக்கூடிய ஒயிட் சென்டரோட டைரக்டர் நான் தான், நீங்க கேட்ட மாதிரி ஒயிட் சென்டரோட கனெக்ட் ஆகக்கூடிய எல்லாரும் சம்பந்தப்பட்ட ஆதாரங்களும் எங்கிட்ட புத்தகமா இருக்கு, அதை நான் உங்க கையில கொடுக்குறேன், முக்கியமா இன்டர்வியூவும் கொடுக்குறேன்னு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரு. ரொம்ப நல்லதா போச்சு, அப்படின்னா நான் சொல்லக்கூடிய கஃபேக்கு வாங்கன்னு ஹீரோயினுமே லொகேஷன் அனுப்பி விடுவாங்க. அன்னைக்கு ஈவினிங் சொன்ன மாதிரியே ஹீரோயினும் கேமராமேனும் கஃபேக்கு வரும்போது அங்க சந்தேகப்படும்படியா ஒரு 4-5 பேரு இவங்களையே நோட்ட வர்றாங்க. எலே இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குது, முதல்ல வா கிளம்பலான்னு வெளியில ஓடி வந்துட்டு, இங்க பாரு நீ அந்த தாடிக்காரனுக்கு கால் பண்ணி நம்ம மீட் பண்ணக்கூடிய லொகேஷனை மாத்த, பின்னாடியே அடியாளுங்க துரத்தி வர உயிருக்கு பயந்த 2 பேரும் தெரிச்சு ஓடுவாங்க. கடைசி நிமிஷத்துல கார் பார்க்கிங்ல லாக் ஆக, உண்மையை சொல்லு அது எங்க இருக்குன்னா கையில கண்ணை காட்டி மிரட்டி புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கானுங்க. கடவுள் சத்தியமா நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லுவா. அப்பதான் கரெக்டா அதே இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டான். கண்ணா பின்னாடி சுடும் போது பயந்த ஹீரோ பதுங்கிடுவான். இந்த சின்ன கேப்ல ஹீரோயினையும் கேமராமேனையும் கார்ல ஏத்திட்டு தப்பிக்க பாப்பாங்க. ஜெனி சும்மா இருப்பாளா, காரை கொண்டாந்து குறுக்க வச்சு இடிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு அங்கிருந்த எல்லா அடியாளங்களையும் பறக்க விட்டு ஹீரோயினை காப்பாத்தியாச்சு. நான் தான் உங்ககிட்ட சொன்னல இந்த விஷயத்துல தலையிடாத, அதுவும் உயிருக்கே ஆபத்துன்னு. பதில் பேசாம ஹீரோயின் அமைதியா இருக்க. அதே டைம்ல நம்ம தாடிக்காரன் ஹீரோயினை பார்க்க வந்துட்டு இருப்பாரு. அப்ப சடனா ஒரு ஆளு, என் வண்டி புகஞ்சு போச்சு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி கையை நீட்டுவாரு. தம்பி எனக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக் இருக்காரு, அவரை உடனே நான் வர சொல்றேன்னு போனை கையில எடுக்கும் போது அப்பதான் ஹீரோயின் கால் பண்ணி, யோ தாடி இங்கேயா இருக்க, உன் உயிருக்கு ஆபத்துன்னு நினைக்கிறேன், உடனே பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, நாங்க உன்னை வந்து அப்புறமா பிக்கப் பண்ணி பண்ணிக்கிறோம். அட என்னம்மா, உயிருக்கு பயந்த காலமெல்லாம் அது கரையேறி போயிடுச்சு. நான் செஞ்ச பாவங்களுக்கான மன்னிப்பு அது என்னோட மரணமா தான் இருக்கும். இது பாவமா? நீங்க எதை பத்தி பேசுறீங்க? ஓ உனக்கு தெரியாதுல்ல, ஆரம்பத்துல நான் வெறும் வாட்ச்மேனா தான் இருந்தேன். அந்த ஒயிட் சென்டரை சேர்ந்தவங்க டைரக்டர் அவங்களுக்கு ஒத்து போகலங்கிற காரணத்தால உண்மையான அதிகாரியை கொன்னு என்ன அந்த அதிகாரத்துல உட்கார வச்சாங்க. அப்புறம் இன்னொன்னு, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஒயிட் சென்டர் இது எல்லாத்தையுமே பண்ணல. மூவ் போன் சொல்லிட்டு இன்னொருத்தருக்கான், அவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். இத சொல்லி முடிக்கும் போதே உதவி கேட்டாலும் ஏன் ஒரு ஒத்த கண்ண, அவன் கூர்மையான ஒரு கத்தி எடுத்து தாடிக்காரன் அப்படியே கண்ணா பின்னான்னு குத்தி கிழிக்கிறான். அவரு வண்டியில மறைச்சு வச்சிருந்த ஒயிட் சென்டருக்கான புத்தகம் இருக்குல்ல, அதை மட்டும் திருடிட்டு ஒத்த கண்ண ஓடிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்க வந்த ஹீரோவோட டீமும் இறந்து போனது தாடிக்காரங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர்கிட்ட ஒயிட் சென்டர் சம்பந்தமான புக் இருக்கான்னு தேடி பாக்குறாங்க. ஆனா எதுவுமே கிடைக்கல. அதே டைம்ல ஹீரோயின் கால் பண்ணி என்னாச்சுன்னு கேட்கும்போது, மன்னிச்சிரு அவர் ஏற்கனவே இறந்து போயிட்டாரு, அடையாளம் தெரியாத எவனோ ஒருத்தன் குத்தி போட்டுட்டு போயிருக்கான். சடனா உள்ள வந்த ஹீரோவோட ஜூனியரும், சரி இதை நீங்க பாத்தே ஆகணும், தாடிக்காரன் இறந்து போன இந்த இடத்துல கேமரா
போட்டோக்கள் இல்லனாலும் கூட சந்தேகப்படும்படியா இந்த இடத்தை விட்டு ஒரு மஞ்சள் கலர் கார் வெளியில போயிருக்கு. அதோட நம்பரை கூட நோட் பண்ணியாச்சு. வண்டியோட டிரைவர் இவன் தானே. அந்த ஒத்த கண்ண போட்டோவை காட்டும் போது கண்டிப்பா இவன் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. உடனே வண்டியை ட்ராக் பண்ணுங்க. கட் பண்ணா இதே டைம்ல எக்கூசா கூட்டத்துல மைக்கேல் அப்படின்னு ஒருத்தனை காட்டுறாங்க. ஒத்த கண்ண இந்த பயலுக்கு கால் பண்ணி, சார் இந்த மாதிரி நீங்க சொன்ன புக்கை நான் எடுத்துட்டேன். சரி நல்ல வேலை பண்ண. இந்த பாரு அந்த புத்தகத்துல இருக்க போட்டோஸ் அண்ட் டீடைல்ஸ் எனக்கு ஒன் பை ஒன்னா அனுப்பிட்டு அந்த புத்தகத்தை மொத்தமா எரிச்சிரு. சார் சேஃப்டிக்காக என் கையில இருந்த போனை ஆத்துக்குள்ள தூக்கி போட்டேன். நான் வேற ஒரு போன்ல இருந்து சென்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இவன் காலை கட் பண்ணிட்டான். அதே டைம்ல உள்ள வந்த மைக்கேல் இந்த எக்கூசா கூட்டத்தோட தலைவன், அதாவது இவனோட அப்பாவை சந்திக்கிறான். எப்ப நம்ம கில்லர் உள்ள வருவாங்கிற பயத்துல ஜன்னல் கண்ணாடின்னு ஒரு கேப் விடாம எல்லாத்தையும் டேப்ப வச்சு அடைச்சிட்டு இருக்கான். அப்பா எதுக்காக இவ்ளோ பயப்படுறீங்க? அந்த புத்தகத்தை நம்மால ஒருத்தன் தூக்கிட்டான். நாம இந்த புத்தகத்தை மொத்தமா அழிக்கிறதுக்கு பதிலா நம்ம கிட்ட இந்த வேலையை கொடுத்தாங்கல்ல, அதாவது மூஃபு, அந்த பையலுங்க கிட்ட புக்க வச்சு பேரம் பேசினா என்ன நிறைய பணம் கிடைக்கும்ல, அதுவும் நல்ல விஷயமாச்சு. என்ன அந்த புத்தகத்தை வச்சு மூஃபுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த வில்லங்கிட்ட 300 மில்லியனுக்கு பேரம் பேசுறாங்க. ஒரு பக்கம் ஹீரோவோட டீம் ஒத்தக்கண்ணனோட காரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நிறுத்தப்பட்டிருக்கு. உள்ள தாடிக்காரனை கொல்ல பயன்படுத்தின ஆயுதங்களும் ரத்த கரைகளோட துணியும் இருக்கு. இத செக் பண்ணக்கூடிய அதே டைம்ல அங்க இருக்க ஒரு சின்ன பார்க் வழியா இந்த ஒத்தக்கண்ணை நடந்து போயிட்டு இருக்கான். அடாவடியா அங்க இருந்த ஒரு பொண்ணுகிட்ட இருந்து செல்போனையும் தூக்கிட்டான். ஏய் போனை கொடுன்னு கத்தி சண்டை போட இந்த சத்தம் மெயின் ரோட்ல இருந்த ஹீரோவோட டீமுக்கு தெரிய வர ஒத்தக்கண்ணனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. அடுத்து கேமராமேன் ஹீரோயினை பார்த்து, மேடம் எனக்கு ஒரு டவுட், தாடிக்காரனை சந்திக்க போற விஷயம் எப்படி அந்த எக்குசா ஆட்களுக்கு தெரிய வந்துச்சு? இதோ ஒண்ணு தப்பா இருக்கு. நீங்க இத பத்தி யாருக்கிட்டையும் சொன்னீங்களா என்ன? சத்தியமா இல்லையே. ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு டவுட்டா இருக்கு. ஒருவேளை உங்க போனை வச்சு யாராவது ட்ராக் பண்ணிருக்கலாம். உடனே ஒரு சின்ன ஹேக்கிங் போட்டு இதுக்கு முன்னாடி ஹீரோயினோட போனை யாராவது ஒட்டு கேட்டாங்களான்னு பாக்கும்போது கெஸ் பண்ண மாதிரியே ஒரு சின்ன சீக்கிரட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஹீரோயினுக்கு வந்த காலை யாரோ ஒட்டு கேட்டிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு தெளிவா தெரியும், நான் யாருக்கிட்டையும் சும்மாலாம் போனை கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, யாருக்கிட்டையாவது கொடுத்திருப்பீங்க. ஆஹா இல்லே, இப்பதான் ஞாபகம் வருது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது அங்க இருந்த கண்ணாடிக்கார ஆபீசர் ஒருத்தன் என் போனை வாங்கி செக் பண்ணா. ஒருவேளை அவன் தான் இந்த வேலையை பார்த்திருக்கணும். அதுக்கப்புறம் போன்ல இருந்த அந்த ஆப்பையும் தூக்கிட்டாங்க. அடுத்த இதே டைம்ல ஒத்தக்கரனை துரத்தி வந்த நம்மளுங்க 4 பேரா பிரிஞ்சு கைவிடப்பட்ட ஒரு ஃபேக்டரியில தனித்தனியா தேட ஆரம்பிக்கிறாங்க. அவனும் அவசரமா கொண்டு வந்த புத்தகத்துல இருந்த கிளிப்ஸ் எல்லாம் ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி எக்குசாவுக்கு அனுப்பிட்டு இருக்கான். கூடவே அந்த புக்ல இருந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா எரிச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா கண்ணாடிக்காரன் உள்ள வந்துட்டான். ஆடாடா ஒத்தக்கண்ணா, உங்ககிட்ட என்ன சொன்ன? புத்தகத்தை எடுத்தோனையே அழிச்சிருன்னு சொன்னா இல்லையா? அதை விட்டுட்டு எதுக்குடா உனக்கு இந்த வேலை? ஆமா உண்மையை சொல்லு, யாருக்கு அந்த போட்டோக்களை அனுப்புன? அந்த பைய பயத்துல கையில கத்தி எடுக்க, மன்னிச்சுரா உன்னை காப்பாத்த கடவுளால கூட முடியாதுன்னு தோட்டாக்களை பட்டுன்னு உடம்புல இறக்கி ஒத்தக்கண்ணனை மேல அனுப்பிட்டான். போனை செக் பண்ணி பார்க்கும்போது இவ லாஸ்டா எக்குசாவுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்க விஷயம் தெரிஞ்சு போச்சு. நேரத்துக்குன்னு கரெக்டா ஹீரோ உள்ள வர கண்ணாடிக்காரன் ஆக்டிங் போடுவான். எப்பா அவன் என்ன கத்திய வச்சு குத்த பார்த்தான், அதுக்கு பயந்துதான் நான் அவனை சுட்டேன்னு அப்படியே புள்ளையாண்டா பிளேட்டை மாத்திட்டான். அடாச்ச கிடைச்ச ஒரு ஆதாரத்தையும் மிஸ் பண்ணிட்டோன்னா ஹீரோ கடுப்பாக சடனா ஹீரோயின் கால் பண்ணி, எப்பா உங்க டீம்ல என்கிட்ட விசாரிச்ச அந்த போலீஸ்காரன் இருக்கானே, அவன் என் போன்ல ஒரு சின்ன ஹேக்கிங் ஆப் வச்சிருந்தான்னு நினைக்கிறேன். நான் பேசின எல்லாத்தையும் அவனும் ஒட்டு கேட்டிருக்கான். அதை வச்சுதான் தாடிக்காரனை நான் மீட் பண்ண போற விஷயத்த கூட கண்டுபிடிச்சான். சேச்சா கண்ணாடிக்காரனா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லமா. அவரு ரொம்ப நம்பகமான ஆளு. இந்த பாரு, சொல்ல வேண்டியது என்னோட கடமை, நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். அடுத்த ஹீரோயின் நேரா ஆபீஸ்க்கு வரும்போது ஊருக்குள்ள இன்னும் ஒரு சில நாட்கள்ல கவர்னருக்கான எலெக்ஷன் வரப்போகுது. அதுல ஒரு கேண்டிடேட்டா இருக்கக்கூடிய மரியாங்கிற லேடி நேரா இந்த ஹீரோயினோட ஆபீஸ்க்கே வந்துட்டு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்ப பாரு அந்த கில்லரை பத்தியே நியூஸ் போட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒண்ணும் சரியில்லை பாத்துக்குங்க. மக்களை பயமுறுத்த பாக்குறீங்களா? எலெக்ஷன் டைம் கெடுக்க பாக்குறீங்களான்னு அந்த கத்திட்டு இருக்கா. ஒரு பக்கம் ஹீரோயினை கடத்த பார்த்தா ரவுடி பசங்க இருக்காங்கல்ல, அவங்கள வளைச்சு போடுச்சு. ஏண்டாடே இதுக்குடா ஹீரோயினை கடத்த பாத்தீங்கன்னு கேட்டா இவன் எசக்கு பசக்கா சம்பந்தமே இல்லாம பதில் சொல்லுவான். இந்த பாரு, நீ எக்குசாவோட ஆளுங்கிறது எங்களுக்கு தெரியும். உண்மையை சொன்னா உன்னை விடுவேன், இல்ல ஜெயில கம்பிதான் என்னடும். அல்லக்கையும் பயந்துகிட்டு, சார் அவங்க என்ன ஒரு டைரியை திருட சொல்லி அனுப்புனாங்க. அது ஹீரோயின் கிட்ட இருக்கும்னு நினைச்சாங்க. அதுக்காக தான் நாங்க அவளை கடத்த வந்தோம். மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாதுங்கிறான். அடுத்த ஹீரோயினோட டீம் இப்ப எக்குசாவுக்கும் அந்த கில்லருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, நாம தான் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு ஆப்போசிட்ல இருக்க ஒரு பில்டிங்க வாடகைக்கு எடுத்து தூரத்துல இருந்தே ஒரு டிவைஸ் மூலமா ஆப்போசிட் பில்டிங்ல என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் பேசுறாங்கன்னு கண்காணிக்கும் போது எக்குசா யாருக்கிட்டயோ கால் பண்ணி இறந்து போன தாடிக்காரன் புக்ல இருந்து நிறைய ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா அந்த கில்லர் இங்க வரதுக்குள்ள நாம அவனை தேடி கண்டுபிடிக்கணும்னு பேசிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவோட டீம் எக்குசாவோட ஆளுங்க ஹீரோயினை கடத்த பார்த்திருக்காங்க. அதுக்கான ஆதாரங்கள்
ஆதாரம் கிடைச்சதால அவங்க இடத்துக்கே போயிட்டு யக்குசாவோட டீமை கைது பண்ணலான்னு மொத்த போலீஸும் கிளம்புறாங்க. இதே டைம்ல யக்குசாவோட கிளப்புக்கு வெளியில இப்ப அந்த கில்லர் வந்துட்டாங்க. தடுக்க பார்த்த அடியாளுங்க மொத்த பேரையும் அசால்ட்டா போட்டு தள்ளிட்டு உள்ள வந்தவன் தான் உடல் பாகங்களை அப்படியே சின்ன சின்ன காத்தா பிரிச்சு ஒவ்வொரு அறையவும் தேட ஆரம்பிக்கிறான். நல்லா பதமான பட்டாக்கத்தை எல்லாம் கொடுத்து சண்டைக்கு அனுப்பினாலும் சரி, ஏன் கைகளையே துண்டாக்கினாலும் சரி, அது எதுவுமே இந்த கில்லருக்கு பெரிய விஷயமா தெரியல. சொல்ல போனா இங்க நடக்கிற எல்லா அடிதடி பஞ்சாயத்துகளையும் ஆப்போசிட்ல இருக்க பில்டிங்ல இருந்த நம்ம ஹீரோயின் டீமும் பாத்துட்டு இருக்காங்க. உயிருக்கு பயந்த யக்குசா அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓட கில்லர் மாடியில இருந்து ஒரு ஜம்ப் அடிப்பான் பாருங்க. பவுடர் பாக்கெட்ட தரையில அடிச்ச மாதிரி ஒட்டுமொத்த பேரும் ஏர்ல பறக்குறானுங்க. கிடைச்ச சின்ன கேப்ல கார்ல மின்னல் வேகத்துல தப்பிக்க பாக்குறான். அப்பவும் கில்லர் விடல, பின்னாடியே ஃபாலோ பண்ணுவான். ஆக்சுவலி இதுதான் நடக்க போகுதுங்கிற விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோயினுமே தனியாளா இப்ப அந்த யக்குசாவையும் கில்லரையும் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல கில்லரால இவங்களோட கார் வேகத்துக்கு ஈடு கொடுத்து பறக்க முடியல. அப்பதான் அங்க இருக்கக்கூடிய ட்ரைனேஜ பார்த்துட்டு அதுக்குள்ள புள்ளையாண்டா இறங்கிட்டான். அசந்த நேரத்துல தரைக்கடியில இருந்து டப்புன்னு வெளியில வருவான் பாருங்க. அவ்வளவுதான், காரையே ஏர்ல பறக்க விட்டான். வந்த வேலையை முடிச்சிட்டு கில்லர் அங்க இருந்து பறந்து போக பின்னாடியே துரத்தி வந்த ஹீரோயினும் காருக்குள்ள இறந்து போயிருக்க யக்குசாவோட போனை எடுத்து அன்லாக் பண்ணி பார்க்கும்போது உள்ள அந்த ஒத்தக்கண்ணை அனுப்பி வச்ச புத்தக சம்பந்தமான ஃபைல்ஸ் இருக்கு. மொத்தத்தையும் தான் போனுக்கு மாத்திட்டு அதுல இருந்த ஃபைல் அப்படியே டெலீட் பண்ணி விட்டுருவா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இங்க நடந்த சம்பவங்களை கேள்விப்பட்டு ஹீரோவோட டீமும் வருவாங்க. முதல் கிரைம் சீன்ல எப்படி நம்ம ஆளுங்களுக்கு வெறும் பட்டன் மட்டும் ஒரு ஆதாரமா கிடைச்சிருக்குமோ அதே மாதிரியே இப்ப இந்த ரெண்டாவது கிரைம் சீன்ல ஒரு போலீஸோட பேட்ச் ஒண்ணு கிடைக்குது. அப்படியே மறுபக்கத்துல கேடி பொண்ண காட்டுறாங்க. அவ சேர்த்து வச்சிருந்த பணத்தை இப்ப காணோமா. ஏய் என்னடா பண்ணி தொலைஞ்சிட அண்ணன் கிட்ட கேள்வி கேட்க, செல்லம் அது ஒண்ணும் இல்ல, நான் ஒரு வீடியோ ஆல்பம பணம் கொடுத்து வாங்கியிருக்கேங்கிறான். அடச்சி பொம்பளை சோக்கு, அது ஒரு கேமரா வாங்க நம்ம சேர்த்து வச்ச காசுரா. அட அவசரப்படாத, நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு பாரு. சரி என்ன வீடியோ பிளே பண்ணி கடைசியில ஒரு சின்ன கிளிப்பிங் வரும்போது அந்த இடத்துல ஒரு இருண்ட பில்டிங் இருக்கு. இப்ப அதுக்குள்ள வெள்ளை நிறத்துல ஒரு உருவம் இருக்கு. அதாவது இந்த கில்லரோட உருவம். பாத்தியா, எதிர்ச்சியா தான் நானே இந்த விஷயத்தை கவனிச்சேன். அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் ஒரிஜினல் ஆல்பமையும் வாங்கி செக் பண்ண. போலீஸுக்கும் ரிப்போர்ட்டருக்கும் தெரியாத அந்த ஒரு கில்லர் லொகேஷனை நாம கண்டுபிடிச்சிட்டோம். இதை மட்டும் சேனல்ல போட்டோன்னு வையேன், கண்டிப்பா நமக்கு நிறைய வியூஸும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும். அப்படின்னா ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த லொகேஷனை பத்தி சொல்லாம, எனக்கு அந்த லொகேஷன் தெரியும், நாங்க அந்த கில்லரை பார்த்துட்டோம் முதற்கொண்டு எல்லாத்தையும் பேசி ஒரு சின்ன வீடியோவா போடும்போது நினைச்ச மாதிரி வியூஸ் எதுவும் ஏறல. அடச்சா, இவ்ளோ கஷ்டப்பட்டோமே, எதுவுமே நடக்கல. ஒருவேளை நாம அந்த லொகேஷனை சொல்லிருக்கணுமோ. எலே, எல்லாத்துக்கும் அவசரப்படாத, நாம ஒரு சின்ன ஹைப்ப கொடுத்தாதான் ஆடியன்ஸ் எல்லாம் எப்ப நம்ம உண்மையை சொல்லுவோன்னு காத்து கிடப்பாங்க. என்னமோ போ, என்னால இதுக்கு மேல முடியலன்னு புலம்பும் போது சடனா இவங்களுக்கு ஒரு சின்ன கமெண்ட் ஒண்ணு வருது. அதாவது, நீங்க அந்த லொகேஷனை என்கிட்ட சொன்னா உங்களுக்கு நான் பணம் கொடுக்குறேன்னு, கூடவே ஒரு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு. அப்படியா, எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்டா சுமாரா $1 மில்லியன் பணமா தரேன்னு டீல் பேசுறாங்க. ஐ ஜாலின்னு ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் தாங்கல. இதுல ஒரு நெகட்டிவ் என்னன்னா, நம்ம ஆளுங்களுக்கு வீடியோல ஒரு பர்டிகுலர் சீன்ல அந்த வில்லனை பார்த்த வரைக்கும் ஓகே, ஆனா அந்த எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்குன்னு இவங்களுக்கு தெரியாது. சோ இந்த ஆல்பம் சாங் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த ஓனரை பார்த்து விசாரிச்சா ஏதாவது தகவல் கிடைக்கும்னு நேரா ஸ்டுடியோக்கு வரும்போது எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது, கெட்டோங்கிற ஒருத்தன் தான் எங்களையே கூட்டிட்டு போனான்னு அவன் இருக்கக்கூடிய பார் லொகேஷனை சொல்லுவாங்க. உடனே கெட்டவ ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம கேடி பொண்ணு மட்டும் பாருக்குள்ள வருவா. கண்ணு கட்டுற தூரத்துல ஏதாவது ஒண்ணா உட்காந்து இந்த கெட்டவோ இன்னொரு பொண்ணும் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. கால்ல கனெக்ட் ஆயிருக்க அண்ணன் காரணம், இந்த பாரு, சரியான டைம் வரும்போது நீ அந்த கெட்டவ கிட்ட லைட்டா பேச்ச கொடுத்தா போதும், நமக்கு அந்த லொகேஷன் தெரிஞ்சிடும். இவன் பேசக்கூடிய அதே டைம்ல கெட்டவ பாருங்களேன் வாண்டடாவே வந்து நம்ம கேடி பொண்ணுகிட்ட பேசுறான். ஆஹா, உன் கண்ணு அழகா இருக்கு, உன் பேர் என்ன, ஆச்சா ஓச்சான்னு பேசிட்டு ஓசியில சரக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறான். அப்பதான் பேச்சு வாக்கல லாஸ்டா, நீங்க ஒரு ஆல்பம் சாங்க்கு லொகேஷன்லாம் பாத்தீங்க இல்லையா, அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆமா, அந்த லொகேஷன் எங்க இருக்குன்னு கேட்கும்போது இவன் ஒரு கதையை சொல்லுவான். இந்த பாரு, அது கைவிடப்பட்ட ஒரு பழைய தொழிற்சாலை, எனக்கு அங்க போகணும்னு ஆசையே இல்ல, ஆனா நேரம் அதிகமாயிடுச்சு. எங்களுக்கு கொடுத்த ஆல்பம் சாங் ரிலீஸ்க்கான டேட்டும் பக்கத்துல வந்துருச்சு, அதனால நைட்டோட நைட்டா ஷூட் பண்ணலான்னு கைவிடப்பட்ட அந்த கம்பெனிக்கு வரும்போது ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் போச்சு. அப்பதான் திடீர்னு கம்பெனிக்குள்ள ஒரு வித்தியாசமான வெள்ளை உருவத்தை பார்த்தோம். ஆரம்பத்துல அது என்னங்கிறது எனக்கு புரியாம இருந்தது. ஆனா இப்ப எல்லா டிவி நியூஸ்லயும் ஃபேமஸா பேசக்கூடிய அந்த கில்லர் அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப கேடி பொண்ணுக்கு தேடி வந்த தகவல் கிடைச்சதால கெட்டவுக்கு பாய் சொல்லிட்டு அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் நேரா அந்த கைவிடப்பட்ட கம்பெனிக்கு வராங்க. பாதுகாப்புக்காக கையில டார்ச்சும் கேமராக்களையும் ஆன் பண்ணி வச்சுப்பாங்க. உள்ள ஆள் நடமாட்டம் இருக்கிறதுக்கான எந்த ஒரு தடையும் இல்ல. அப்பதான் ஒரு சின்ன சுரங்க பாதை மாதிரி இருக்கு. அது வழியா இறங்கி வந்து பார்க்கும்போது கண்ணுக்கு முன்னாடி
முன்னாடி நம்ம கில்லர் இருக்கா இல்லையா, எக்ஸாக்டா அவன் உருவத்திலேயே ஒரு கல் சிலை ஒண்ணு இருக்கு. டேய் அண்ணா பாத்தியா, நம்ம தேடி வந்த கில்லர் இவனா என்ன? அப்படிதான் எனக்கும் தோடுது. பாரு இப்ப அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். சரி ஏதோ ஒண்ணு, நமக்கு தேவை பணம் தானே. உடனே இவங்க திரும்ப கிளைண்ட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அந்த கில்லரோட லொகேஷனை கண்டுபிடிச்சாச்சுன்னு பேசும்போது சடனா அங்க இருந்த ஒரு சின்ன டிராப் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. ஒரு கோலி குண்டு நகர்ந்து அங்க இருந்த சின்ன சின்ன கார்ட்ஸ் எல்லாம் தள்ளி விட்டு கடைசியில ஒரு சின்ன டேப் ரெக்கார்டரை பிளே பண்ணுது. அதுல எல்லி மை லவ் அப்படின்னு ஒரு பாட்டும் பிளே ஆகுது. அடுத்த செகண்டே சிலையா இருந்த அந்த கில்லரோட கண்கள்ல இருந்து நீர் வடிய ஆரம்பிக்குது. கூடவே அந்த பயலுக்கு திரும்ப உயிர் வர ஆரம்பிக்குது. நடக்கிற எல்லாத்தையும் ஒரு சின்ன குழிக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இந்த பயலுங்க ரெண்டு பேரும் வீடியோ எடுப்பானுங்க. மறுபடியும் உயிர் வந்ததுமே லைட்டா கீழே குனிஞ்சு கையை நீட்டிட்டு உன் விருப்பம் எதுவா இருந்தாலும் சரி நான் அதை நிறைவேற்றுறேன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவான். பதிலுக்கு அங்க இருக்கக்கூடிய டேப் ரெக்கார்டர்ல இந்த மாதிரி உனக்கு ஒரு சின்ன ஃபேக்ஸ் அனுப்பியிருக்க, அதுல சப்போரோ ஓட்டமா அப்படிங்கிற ஒரு ஆளை நீ கொல்லணுங்கிற மாதிரி வாய்ஸும் பிளே ஆகி முடிக்குது. இதை கேட்டு முடிச்சதுமே கில்லர் அந்த இடத்த விட்டு கோட் சூட்லாம் மாடிக்கிட்டு வெளியில கிளம்ப அண்ணங்காரனுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சு போச்சு. நீ பார்த்தல இந்த டேப் ரெக்கார்டர் சின்ன பொறின்னு, இது எதுவுமே தானா இங்க வைக்கப்படல, யாரோ ஒருத்தர் வேணும்னே செட் பண்ணிருக்காங்க. ஒருவேளை அவங்க தான் பின்னாடி இருந்த இந்த ஒட்டுமொத்த கில்லரையும் ஒரு கருவியா பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன சொல்ல வர, இந்த கில்லரை யாரோ கண்ட்ரோல் பண்றாங்களா? ஆமா பின்ன சிலையா இருந்தவன் அந்த பாட்டை கேட்டதுமே திரும்ப உயிரோட வந்தான் பார்த்தல. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்காங்க. இந்த மாதிரி வெளியில கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது மறுபடியும் வெளியில போன அந்த கில்லர் திரும்ப வருவான். திபு திபுன்னு அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு மறுபடியும் அவன் இருந்த அதே இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா சிலையா மாறி போயிட்டான். குழம்பி போன கேடி பொண்ணும், அண்ணா இங்க என்ன நடக்குது, இதுக்காக இவன் வெளியில போனா திரும்ப எப்படி இங்க வந்தான்? பதிலுக்கு அண்ணங்காரனும், உனக்கு என்ன விஷயம் புரியலையா, இதுதான் இவனோட ஆரம்ப புள்ளின்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்ன சொல்ல வர? ரொம்ப சிம்பிள், இவன் எங்க போனாலும் சரி திரும்ப இதே இடத்துக்கு வந்துதான் சிலையா மாறி தூக்க நிலைக்கு போவான். ஒரு சேஃப்டிக்காக இந்த கில்லரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மறைமுகமா அந்த இடத்துலயே ஒரு சின்ன கேமராவை நம்ம அண்ணங்கார ஒளிச்சு வைக்கிறான். சடனா அங்க யாரோ வரக்கூடிய சத்தம் கேக்குது. ஆஹா, கில்லரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆள் இங்க வந்துட்டாங்க போல, வா ஒளிஞ்சுக்கலான்னு கபோர்டுக்குள்ள போயிட்டு கதவை சாத்தனா அதே டைம்ல இவங்களோட கிளைண்ட் கிட்ட இருந்து கால் வருது. வைப்ரேஷன் சவுண்ட கேட்டு வந்தாலும் படார்னு அங்க இருக்க அரை கதவை திறக்க சரி கதையோட வில்லனை தான் காட்டுவாங்கன்னு பார்த்தா அதான் கிடையாது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக், அதுல நம்ம ஹீரோயின்லாம் பேசக்கூடிய ஒயிட் சென்டர் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனத்தை காட்டுறாங்க. அப்பாவியான அப்படி இல்லன்னா கைவிடப்பட்ட மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேங்கிற பேர்ல இந்த பயலுங்க சட்டவிரோதமா ஏதோ ஒரு சுரங்க வேலைக்கு இவங்கள பயன்படுத்துறாங்க. இந்த கேங்ல டீனா அப்படின்னு ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அப்பதான் ஒரு நாள் இந்த ஒயிட் சென்டரை சேர்ந்தவங்க இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான விண்கல் விழுந்திருக்கு, அதை சுத்தம் பண்றதுக்கு எங்களுக்கு நிறைய ஆட்கள் தேவை, நார்மலா வாங்குற சம்பளத்தை விட உங்களுக்கு 3 மடங்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. உடனே நான் வரேன்னு மொத்த பேரும் சேரும் போது இந்த டீனா கூடவே மீரான்னு இன்னொரு பொண்ணு தங்கியிருப்பா. சோ இப்ப அவளுமே நான் அந்த வேலைக்கு போறேன்னு சொல்லுவா. இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தால டீனாவுக்கு போக விருப்பம் இல்ல. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா திருட்டுத்தனமா கதவை திறந்து நம்ம டீனா வெளியில வருவா. எக்ஸாக்டா அதே டைம்ல கோரி ஒரு ட்ரக்க கொண்டு வந்திருப்பான். கேட்டோட வாட்ச்மேனா இந்த தாடிக்காரன் நிப்பாரு. ஒரு ஆர்வத்துல டீனா உள்ள எட்டி பார்க்கும்போது அங்க எரிக்கல்ல சுத்தம் பண்றதுக்காக போன எல்லாருமே ரொம்ப கொடூரமான முறையில இறந்து போயிருக்காங்க. அவங்களோட உடல்கள் அப்படியே எரிஞ்சு போன நிலைமையில இருக்கு. எதிர்ச்சியா ஏதோ பின்னாடி சத்தம் கேக்குதுன்னு தாடிக்காரன் வந்து பார்க்கும்போது எங்க மாட்டிக்க போறமோங்கிற பயத்துல டீனா புள்ள அந்த இறந்து போன பிணங்களுக்கு மத்தியில ஒளிஞ்சுப்பா. இவளுக்கு பிடிச்சமான அந்த மீரா அக்காவும் இங்கதான் இறந்து போயிருக்காங்க. அடுத்த சில மணி நேரங்களுக்கு அப்புறமா இந்த ட்ரக் அப்படியே சிட்டிக்குள்ள வருது. ஒரு சின்ன டிராபிக்ல வண்டி ஸ்டாப் ஆகும் போது குட்டி பொண்ணு டீனா கோரிக்கு தெரியாம வண்டியை விட்டு இறங்கி அங்கிருந்து ஓடி போயிடுவா. அப்பதான் எதிர்ச்சியா முதல் முறையா ராமன் அப்படின்னு ஒரு ஹோட்டலையும் கவனிக்கிறாங்க. உள்ள ஒரு சில பேர் சாப்பிடக்கூடியதை பார்த்து இவளுக்குமே பசி அதிகமாகுது. எக்ஸாக்டா சொல்ல போனா இங்கதான் நம்ம கில்லரான ரென்னு உட்கார்ந்துருக்கா, அதுவும் மாடர்ன் காஸ்டியூம்ல. பசியோட டீனா நிக்கிற விஷயத்த பார்த்து உதவி பண்ணலாமேன்னு வெளியில வரும்போது அவ பயந்துகிட்டு ஓடுவா. என்ன பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, நான் நிறைய நூடுல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன், கண்டிப்பா என்னால சாப்பிட முடியாது, நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். ஆரம்பத்துல ஒரு பயம் இருந்தாலுமே ரென் மேல இந்த குட்டி பொண்ணுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையும் வருது. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்பதான் ரேடியோல வாரத்துக்கு ஒரு முறை தங்களுக்கு பிடிச்சமான பாடலை கேட்டு ரேடியோல பிளே பண்ண வைக்க முடியும். எக்ஸாக்டா இப்ப நம்ம ரென் கேட்ட ஒரு பாட்டு பிளே ஆகுது. அந்த பாட்டோட பேரு ஆலி த லவ். சொல்ல போனா நம்ம கில்லர் ரென்னு சிலையா இருந்தப்ப இந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு திரும்ப உயிரே வந்திருக்கும். இந்த இடத்துல அப்படியே பிளாஷ்பேக்கும் கட்டாக பிரசன்ட்ல நம்ம ஹீரோயினை பார்த்து அண்ணங்காரனும் கேடி பொண்ணும் தெரிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது,
உங்களுக்கு பணம் கொடுக்கறேன்னு சொன்ன ஆள் நான் தான் சொல்லுவா. அப்படியான்னு இவங்க ஒரு பக்கத்துல வாய பொளக்க, அடுத்து ஹீரோவோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. இறந்து போன எக்குசாவோட போனை செக் பண்ணி பார்க்கும்போது இதுல ஒரு வீடியோ ஃபைல் வந்திருக்கு. அதே டைம்ல யாரோ ஒருத்தர் இந்த ஃபைலை காப்பி பண்ணிட்டு அதை டெலீட்டும் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. உடனே கண்ணாடிக்காரனும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இந்த வேலையை அந்த ஹீரோயின் தான் பாத்திருப்பா. ஏன்னா நம்மள தவிர அந்த எக்குசா பின்னாடி சுத்தக்கூடிய ஒரே ஒரு ஆளு அது அவன் மட்டும்தான். ஹீரோவுக்கு குழப்பம் அதிகமாகுது. ஒரு பக்கம் ஹீரோயின் தனக்கு கிடைச்ச அந்த டாக்குமெண்ட்ஸோட ஃபைல்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே மறுபடியும் ஒரு புக் மாதிரி பிரிண்ட் பண்ணி வச்சிருப்பா. அதை இந்த கேடி பொண்ணு அப்புறம் அண்ணங்காரங்கிட்ட காட்டி, நாம நினைக்கிற மாதிரி இந்த கில்லர் ஒன்னும் அவ்வளவு கெட்டவன் கிடையாது. ஒயிட் சென்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க ஒரு விண்கல்ல அழிக்கிற முயற்சியில அப்பாவியான பல நூறு மக்களை பயன்படுத்திருக்காங்க, பலி கொடுத்திருக்காங்க. அதுல ஒருத்தன் தான் இந்த ரென்னு. அது சம்பந்தப்பட்ட ஆதாரங்களும் இந்த புத்தகத்துல இருக்கு. எனக்காக ஒண்ணு பண்ணுங்க, தயவு செஞ்சு இங்க இந்த சிலைய பார்த்த விஷயத்தை யாருகிட்டையும் சொல்லாதீங்க. அதுவும் சும்மா கிடையாது, உங்களுக்கு நான் 2 மடங்கு பணம் கொடுக்குறேன். கேடி பொண்ணுக்கு டவுட். ஆமா, எதுக்காக நீங்க பணம் கொடுக்கணும்? பின்ன என்ன பண்ண சொல்ற? பாதிக்கப்பட்ட ஒருத்தன் தனக்கு ஏற்பட்ட கொடுமைகளுக்காக திரும்ப பழிவாங்க ஆசைப்படுறான். இவ்வளவு உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கூட நாம இத மீடியா கிட்ட போய் சொன்னோம் வைய, பணத்தை வச்சு மொத்த பேரோட வாயவும் அந்த பயலுங்க அடைச்சிருவானுங்க. அதனால சிலையா இருக்கக்கூடிய இந்த கில்லர் தான் ஆசைப்பட்ட மாதிரி தான் எதிரிகளை பழிவாங்கட்டும். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறமா தப்பு எல்லாம் என்னோடதுன்னு சொல்லிட்டு நான் போலீஸ் கிட்ட சரணடைறேன். ஆனா பாருங்க, கூட இருக்க கேடி பொண்ணுக்கு இதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. இந்த பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, சட்டத்தை ஒருத்தன் கையில் எடுக்கிறது மிகப்பெரிய தப்பு. இன்னும் 2-3 நாள்ல உங்ககிட்ட இருக்க ஆதாரங்களை வெளிப்படையா மக்கள் கிட்ட நீ காட்டியாகணும். அப்படி இல்ல இங்க இருக்க இந்த கில்லரை பத்தி வெளிப்படையா நாங்க மாட்டி விட்டுருவோம். பதில் சொல்ல முடியாம குழப்பத்தோட ஹீரோயினும் வீட்டுக்கு வராங்க. ஆனா இங்க நமக்கே புரியாத விஷயம் என்னன்னா, இவ எப்படி நம்ம கேடி பொண்ணும் அண்ணங்காரனும் இருந்த லொகேஷனுக்கு கரெக்டா வந்திருப்பா? ஒருவேளை அந்த கேமராமேன், அதாங்க அந்த ஹேக்கர் வேலையெல்லாம் பாப்பானே, அவன் உதவியால இவங்க நம்பரை ட்ராக் பண்ணி இங்க வந்திருப்பாளோ? மேபி அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் நேரா வீட்டுக்கு வரும்போது கரெக்டா அங்க நம்ம ஹீரோ வருவான். இந்த பாரு, இறந்து போன எக்குசா கிட்ட இருந்த நீ தான் ஃபைலவும் போனுக்கு மாத்திட்டு அதுக்கப்புறம் அதை டெலிட்டும் பண்ணிருக்கல. கடுப்பான நம்மாலு, இந்த பாரு, நான் ஃபைலை மாத்திக்கிட்டது நம்ம உண்மை, ஆனா நான் அந்த ஃபைலை டெலீட் பண்ணல. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு கருப்பு ஆடு இருக்குன்னு. கண்டிப்பா அவன் தான் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிருப்பான். தோ நான் எடுத்த ஃபைல்ஸோட காப்பி இதான. இவ புக்க கொடுக்கும் போது ஹீரோவுக்குமே இப்பதான் ஹீரோயின் மேல லைட்டா ஒரு நம்பிக்கை வருது. அதை விட முக்கியமா உன்னோட அங்கிள் ஜோ இருக்காரு, அதான்ப்பா போலீஸ் டிபார்ட்மெண்டோட ஹெட், அவரோட பேரும் இந்த புத்தகத்துல இருக்கு. அப்படின்னா ஒயிட் சென்டரோட அவரும் ஒரு கணக்குல இருந்திருக்காரு. சாச்சா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஓ சந்தேகனா வாயன், உன் அங்கிளை பார்த்து நேரா விசாரிக்கலாம். சரின்னு ஹீரோயின் ஒரு பக்கமா கிளம்புறாங்க. அடுத்து இந்த அண்ணங்காரன் கேடி பொண்ணு கிட்ட, நம்ம கிட்ட இருக்க வீடியோ ஃபுட்டேஜ யூடியூப்ல மட்டும் போட்டோன்னு வையன், கண்டிப்பா நமக்கு பணம் சும்மா கொட்டோன்னு கொட்டும். இந்த பாரு, நம்ம பணத்துக்கு கஷ்டப்படலாம், அதுக்காக தப்பான வேலையெல்லாம் பார்க்க முடியாது. முதல்ல இந்த கிஃப்ட் படி, நாளைக்கு உன் பர்த்டே இல்ல, அதுக்காக தான் ஒண்ணு வாங்கினேன். திறந்து பார்த்தா உள்ள ஒரு லைட்டர் இருக்கு. தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன்னு அண்ணங்காரன் கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் பிளான் போட்ட மாதிரியே ஜோவோட வீட்டுக்கு வரும்போது கிடைச்ச ஆதாரங்களை காட்டி, உங்களுக்கு ஒயிட் சென்டரை பத்தி தெரியுமா? அப்புறம் இந்த கொலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கானே அந்த கில்லர், அவனையுமே இந்த ஒயிட் சென்டரை சேர்ந்தவங்க ஏதோ ஒரு வேலைக்கு உட்படுத்திருக்காங்க. முக்கியமா உங்க பேரும் இதுல இருக்கு. உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஒரு நிமிஷம் அமைதியான ஜோவும், என்ன மன்னிச்சிரு, ஒயிட் சென்டருக்கு நான் இந்த வேலையை செஞ்சு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்தேன். முக்கியமா உங்க அப்பாவோட ரத்தம் என் கைகள்ல கரையா படைஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? 27 வருஷத்துக்கு முன்னாடி விழுந்த விண்கல் பாதுகாப்பானது கிடையாது, நச்சு பொருள்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை அழிக்கிறதுக்காக அப்பாவியான மக்களை பயன்படுத்திருக்கீங்க. ஆமா, என்ன பண்ண சொல்ற? அதே நாள்ல தான் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளை வச்சு ஒரு மிகப்பெரிய கண்காட்சியை நடத்தணும். சரியான நேரத்துல அந்த விண்கல் மட்டும் அழிக்கப்படலன்னு வைய, அதுல இருந்து வெளிவந்த நச்சு பொருளால பல லட்சம் மக்கள் இறந்து போயிருப்பாங்க. ஓஹோ, பல லட்சம் உயிர்களை காப்பாத்துறதுக்காக அப்பாவியான சில உயிர்களை பலி கொடுக்கலாமோ? இந்த கதை நல்லா இருக்கே. இனிமே உங்களால எதையும் மறைக்கவும் முடியாது. என்ன புக்ல உங்களோட பேரு இருக்கு. கண்டிப்பா அடுத்த அந்த கில்லர் உங்களை தான் கொல்ல வருவான். நேரம் குறைவா இருக்கு, அதுக்குள்ள உங்க தப்புகளை ஒத்துக்கிட்டு லைவ்ல இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையும், முக்கியமா அந்த மூஃபு அது யாருங்கிற உண்மையை சொன்னா கூட நீங்க பண்ண பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். யோசிக்கிறேன்னு அங்கிள் சொல்ல கோவத்துல ஹீரோயின் கிளம்பிட்டாங்க. ஒரு பக்கத்துல அண்ணங்கார இப்ப கில்லருக்கு முன்னாடி வந்திருக்கான். பாட்டை பிளே பண்ணதுமே சிலையில இருந்து உயிர் கிடைக்குது. உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கும் போது அண்ணங்கார வில்லத்தனமா சிரிக்கிறான். அடுத்த செகண்டே இத ஒரு சின்ன வீடியோ ரெடி பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணி விட, அது யதார்த்தமா ஜோவோட கண் பார்வையிலையும் மாட்டுது. சரி, இப்ப அந்த வீடியோல என்ன இருக்குன்னு பாக்கும்போது நம்ம ஹீரோயின் லாஸ்டா அந்த புக்ல இருந்த டீடைல்ஸ் இவங்கள்ட்டையும் காட்டிருப்பாங்கல்ல, அதுல போலீஸ் அதிகாரியான ஜோவோட பேர் இருக்க விஷயத்தையும் இவன் பாத்திருப்பான். சோ இப்ப அதையே தனக்கு சாதகமாக்கிட்டு, இந்த மாதிரி போலீஸான ஜோ, அடுத்து நான் அவரை தான் கொல்ல போறேன், உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ள உண்மைகளை ஒத்துக்கிட்டா நான் உங்களை மன்னிச்சு விடுவேன், அப்படி இல்லன்னா சோழியம் முடிச்சு விட்டுருவேன்னு நம்ம கில்லர் பையனை கண்ட்ரோல் பண்ணி ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போட்டாங்க. அங்கிள் ஜோ இத பார்த்து ஷாக் ஆகுறாரோ இல்லையோ, இன்னொரு பக்கத்துல அந்த கண்ணாடிக்காரன் 2 பெட்டி ஃபுல்லா பணத்தை கொண்டாந்து இந்த எக்குசாவோட புள்ளகாரங்கிட்ட
கொடுக்குறான். இந்த பாரு மைக்கேல், அந்த வீடியோ காட்டு தீய போல பரவிட்டு இருக்கு. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. கேடி பொண்ணு அப்புறம் அவளோட அண்ணங்கார 2 பேரையும் அடிச்சு தூக்கி அவங்க கிட்ட இருக்க புத்தகத்தை வாங்குற. கட் பண்ண அடுத்து ஹீரோயினை டிராப் பண்ணும்போது, ஏன்பா இப்பவும் நீ உன் சார் ஜோவை நம்புறியா? கண்டிப்பா கிடையாது. அவர் பண்ண தப்புகளை அவரே ஒத்துக்கிட்டாரே. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஒயிட் சென்டரையே கண்ட்ரோல் பண்ண அந்த ஒரு மூவ் அவன் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எனக்கு ஆர்வம் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது சடனா ஹீரோவுக்கு ஜோ கிட்ட இருந்து ஒரு கால் வருது. இந்த மாதிரி நான் பண்ண தவறுகளை லைவ் இன்டர்வியூல ஏத்துக்கலான் இருக்கேன். முக்கியமா உங்க அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு என்ன மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. இவங்க பேசி முடிச்சதுமே ஹீரோயினுக்கு தன்னோட நியூஸ் சேனல்ல இருந்து ஒரு கால் வருது. இந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்டோட ஹெட் அதாவது ஜோ கால் பண்ணி ஒயிட் சென்டரை பத்தின எல்லா உண்மைகளையும் சொல்ல போறேன்னு ஒரு இன்டர்வியூ கொடுக்க சம்மதிச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. அட பாவீங்களா, அதுக்குள்ளேயே இவன் நல்லவன் ஆயிட்டான. ஹீரோயினுக்குமே ஒரு ஷாக்கு. அவசர அவசரமா ஜோவா அன்னைக்கு நைட்டு கெட்டப் எல்லாம் மாத்திக்கிட்டு வெளியில கிளம்பும் போது வழியில கண்ணாடிக்காரன் வந்திருக்கிறான். இவங்க 2 பேருமே ஒயிட் சென்டரை சேர்ந்தவங்க தான். சோ ரொம்ப கேஷுவலா, என்ன சார் உண்மைகளை ஒத்துக்க போறீங்களா? ஆமா, பின்ன வேற என்ன பண்றது? சரி சார், நீங்களே தப்புகளை ஒத்துக்கும் போது நானும் என் தண்டனைகளை ஏத்துக்க தயாரா இருக்கேன்னு வண்டி சாவியை கொடுங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு ஏதோ திருந்திட்ட மாதிரி இவன் பேசிட்டு இருக்கான். அடுத்த ஹீரோயின் நேரா சேனலுக்கு வரும்போது டிவி நியூஸ்ல இந்த கில்லர் சம்பந்தமான வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கு இல்லையா, அதை பார்த்து மிரண்டு போறா. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே, எப்படி இந்த கில்லரை பேச வச்சாங்கன்னு குழப்பத்துல அண்ணங்காரனுக்கு கால் பண்ணி பாக்குறா. ஆனா அந்த பைய காலை எடுக்க மாட்டேங்கிறான். இதுக்கிடையில கார்ல போயிட்டு இருந்த கண்ணாடிக்காரன் ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத பிரிட்ஜுக்கு நடுவுல வண்டியை ஸ்டாப் பண்ணுவான். சார் நம்ம போக வேண்டிய இடம் வந்தாச்சுங்கிறான். யோ ரூட் மாறி வண்டியா என்ன? இங்க எந்த பில்டிங்ஸையும் காணோம். தக்காளி சரியான இடத்துக்கு தாண்டா வந்திருக்கேன்னு மறைச்சு வச்சிருந்த கன் எடுத்த ஜோவையே சுட்டு கொன்னுட்டாங்க. இப்ப இந்த செய்தி ஹீரோயினுக்கும் நம்ம ஹீரோவோட டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரிய வருது. அவசர அவசரமா கிரைம் சீன் நடந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா இந்த மாதிரி தன்னை பத்தின உண்மைகள் வெளியில வரப்போகுது, தன் மானம் போக போகுதுங்கிற பயத்துல ஜோ தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாருன்னு ஒரு கதையை கட்டி விட்டானுங்க. கண்ணாடிக்காரனை பாருங்களேன், ஒரு கொலையை பண்ணிட்டு கண்ண பாவம் அந்த ஜோவோட கையில வச்சுட்டு இவன் நல்லவன் மாதிரி அழுதுட்டு இருக்கான். சரி, இங்கதான் இந்த பஞ்சாயத்துன்னு பார்க்கும்போது தூக்கத்துல வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம கேடி பொண்ணு கண்ண முழிக்கிறா. பாத்ரூம்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்க எவன்டான்னு பார்த்தா அது இந்த மைக்கேலோட அல்லக்கைங்க. தப்பிக்க வழி இல்லாம இவன் மாட்டிக்கிட்டா. கட் பண்ண பிளாஷ்பேக்ல சரியா 27 ஆண்டுகளுக்கு முன்னாடி எக்ஸாக்டா எரிக்கல்ல அழிக்கிறதுக்காக ஒரு சின்ன சுரங்கத்தை தோண்டி இருக்காங்க. பிரச்சனை என்னன்னா அந்த கல்லுக்கு பக்கத்துல யாருமே அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது. ஒருவேளை யாராவது உள்ள போயிட்டு வெடிகுண்டை மட்டும் வச்சுட்டு வந்தா போதும், அதுக்கு நிறைய பணம் கொடுக்குறேன்னு வீதிகள்ல கைவிடப்பட்ட அப்பாவியான மக்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்களை கூட்டிட்டு வந்து அவங்க கையில இந்த வேலையை ஒப்படைக்கிறாங்க. சொல்ல போனா அதுல ஒருத்தனா தான் நம்ம கில்லரான ரென்னும் வந்திருப்பான். உள்ள போலாமா வேணாமான்னு இவனுக்குள்ள பயம் அதிகமாகுது. அப்பதான் கூட்டத்துல ஒருத்தன், என்னப்பா ரென்னு ரொம்ப யோசிக்கிற, அந்த குட்டி பொண்ணு டீனா நீ வருவேன்னு வீட்டுல காத்திருப்பாப்பா, சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு கிளம்பு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தால ரென் வேக வேகமா வெடிமருந்துகளோட உள்ள போக இவனை போலவே கூட இன்னும் 3 பேர் வருவாங்க. ஆனா பாருங்க, குறிப்பிட்ட தூரத்திலேயே அந்த பயலுங்கள் எல்லாம் ஒன் பை ஒன்னா இறந்து கிடக்குறாங்க. ஏன் ஏன் நிலக்கரிய போல அவங்களோட கைகாலெல்லாம் உடஞ்சு உதிர்ந்துகிட்டு இருக்கு. பயங்கரமான வெப்பம் வேற. அது எல்லாத்தையும் பொருட்படுத்தாம ஒரு வழியா ரென் இப்ப அந்த விண்கல்லுக்கு பக்கத்துல வந்துட்டான். அவ்வளவு பிரகாசமா தக தகன்னு மின்னிட்டு இருக்கு. அதுல இருந்து வெளிவரக்கூடிய ரேடியேஷனால நம்ம கில்லர் உடம்பே அப்படியே எரிய ஆரம்பிக்குது. இருந்தாலும் சாக போறோங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதால கடைசி நிமிஷத்துல கொண்டு வந்த வெடிமருந்த நல்லபடியா செட் பண்ணிட்டு வழிதாங்க முடியாம திருச்சி ஓட ஆரம்பிக்கிறான். இப்ப உள்ள இந்த பைய வெடிமருந்த வச்ச விஷயம் தெரிஞ்சதால வெளியில எமர்ஜென்சி லைட் எரியுது. ஆஹா, உள்ள போனவனுங்க வேலையை பக்காவா முடிச்சுட்டானுங்க, உடனே அதை வெடிக்க வைங்க, அப்பதான் எரிக்கல் பூமியில போய் மொத்தமா மறைஞ்சு போகும்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ள ஆளுங்க இருக்காங்க, அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போதே கடைசி நிமிஷத்துல உடம்பு ஃபுல்லா நெருப்போட என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ரெண்டும் வெளியில ஓடி வருவான். ஆனா அங்க இருந்து அல்லக்கைங்க இவனை மதிக்க கூட இல்ல, எட்டி உதைக்கிறானுங்க. அதே டைம்ல இவங்க செட் பண்ணி வச்ச பாமும் எக்ஸாக்டா வெடிக்குது. விண்கல் வெடிச்ச வேகத்துக்கு அதுல இருந்து வெளிவந்த சின்ன சின்ன துகள்கள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த நம்ம ரெண்டு இருக்கா இல்லையா, அவன் உடம்பையும் காத்தோட காத்தா மறைய வைக்குது. ஒருவேளை இதுக்கப்புறம் தான் இவனுக்கு நீராவியா மாறக்கூடிய பவர் கிடைச்சிருக்கும் போல. அடுத்த ஹீரோவை காட்டுறாங்க. கண்ணாடிக்கார நல்லவனை போல, மன்னிச்சிருங்க ஜோ தான் தப்பு பண்ண விஷயம் வெளியில தெரிஞ்சிருமோங்கிற பயத்தால தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு. சாகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரான்னு கேட்டா கடுப்புல ஹீரோ அந்த ஆளு புடிச்சு அடிக்க போவான். ஏண்டா டேய், என்கிட்ட அப்பவே சொன்னாங்கடா நீ நல்லவன் கிடையாது, ஏதோ ஒரு டபுள் கேம் ஆடிட்டு இருக்கேன்னு. இப்பதானே தெரியுது, எல்லா வேலையும் பார்த்துட்டு நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? தம்பி, ஆதாரம் இல்லாம எதுவும் சொல்லக்கூடாது. பதில் பேசாம ஹீரோ அமைதியா கிளம்ப இங்கதான் எதர்ச்சியா ஜெனியும் கண்ணாடிக்காரனோட கோட்ல ஒரு சில ரத்த கரைகள் ஒட்டி இருக்க விஷயத்த கவனிக்கிறா. அப்படின்னா ஹீரோ சொன்ன மாதிரி ஜோவை இந்த ஆள் தான் கொண்டிருப்பான் போலன்னு இவளுக்குமே சந்தேகம் அதிகமாகுது. ஹீரோ கிட்ட லாஸ்டா ஜோ உங்க அப்பாவோட ரத்த கரைகள் என் கை ஃபுல்லா படைஞ்சிருக்குன்னு சொல்லிருப்பார்ல, சோ அதனாலேயே கண்டிப்பா தான் அப்பாவுக்கும் இந்த ஒயிட் சென்டருக்கும் ஏதாவது ஒரு வகையில கனெக்ஷன் இருக்குமான்னு பாக்குறதுக்காக நேரா ஹீரோவும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஒரு பக்கம் வெளியில போன அண்ணங்காரன் திரும்ப வீட்டுக்கு வரும்போது அங்க எக்குசாவோட டீம் இருக்க விஷயம் தெரியாம புள்ளையாண்டா வசமா மாட்டிக்கிட்டான். மண்டையோட சேர்த்து அடிச்சு மயங்க வச்சுட்டானுங்க. இதே டைம்ல இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்திருப்பாளையா, அங்க தான் அப்பாவோட பழைய திங்ஸ் இருக்கும். அதுல ஒரு
டைரியும் இருக்கு. அதை எடுத்து படிக்கும் போது ஒரு சின்ன பிளாஷ்பேக். அதுல ஜோவும் ஹீரோவோட அப்பா கிட்ட, இங்க பாரு, நீ மோதக்கூடிய இடம் ரொம்ப பெருசு, ஒயிட் சென்டரை பத்தி இனிமே விசாரிக்காத, அதை மொத்தமா ஸ்டாப் பண்ணிடு. இல்ல என்னால முடியாது, அப்பாவியான பல நூறு மக்கள் காணா போயிருக்காங்க, இப்ப வரைக்கும் அவங்களை கண்டுபிடிக்க முடியல, இது எல்லாத்துக்குமே அந்த ஒயிட் சென்டர் பதில் சொல்லியே ஆகணும். இத சின்ன பையனா இருந்து அந்த டைம்ல ஹீரோவும் பார்த்திருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த பேஜை திருப்பும் போது அதுல இறந்து போன இந்த மோரி இருக்கான் இல்லையா, அவனோட உடல் அடையாளங்கள் குறிக்கப்பட்டிருக்கு. என்ன இது, அப்பா சம்பந்தமே இல்லாம இதுக்காக மோரிய பத்தி எழுதியிருக்காருன்னு. எக்ஸாக்டா நைனா இருந்த அதே டைம்ல மோரி ஏதாவது கிரைம் சீன்ல மாட்டிருக்கானான்னு அது சம்பந்தப்பட்ட டேட்டாஸை விசாரிக்கிறதுக்காக ஸ்டேஷனோட குடவுனுக்கு போயிட்டு இருக்கான். முதல்ல மோரி தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பான்னு தான் கேஸ முடிச்சிருப்பாங்கல்ல. ஆனா அவனோட நுரையீரல் பகுதியிலுமே ஏதோ ரசாயனங்கள் கலந்திருந்த மாதிரியும் ஒரு சில தீ காயங்கள் ஏற்பட்டிருந்த மாதிரியும் அதுல போட்டிருக்கு. அப்படின்னா ஒருவேளை கில்லர் இந்த கொலையை பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இறந்து போன டோக்கோ உடல்லையுமே இதே மாதிரியான அடையாளங்கள் இருந்திருக்கும். கூடவே நம்ம ஹீரோ கெஸ் பண்ண மாதிரி இந்த மோரி ஒரு ரேமன் ஹோட்டல்ல சண்டை போட்டிருக்கான். அதுக்காக இந்த பையன் மேல ஒரு சின்ன பெட்டி கேஸும் போட்டிருக்காங்க. உடனே அந்த ஹோட்டலுக்கு போய் விசாரிக்கலான்னு ஹீரோ கிளம்ப, மறுபக்கத்துல நம்ம ஹீரோயின் நேரா ஜோவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. உங்க வீட்டுக்காரர் சாகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எதையாவது கொடுத்தாரா, அப்படி இல்லன்னா சொன்னாரா, ஏன்னா அவரு அவ்வளவு நல்லவர் கிடையாதுன்னு இவளுக்கு ஏற்கனவே கிடைச்ச ஆதாரங்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் காட்டுவா. முழுக்க முழுக்க உங்க கணவர் தான் இந்த தப்புகளுக்கு காரணம்னு சொல்லல, ஆனா இவருக்கு பின்னாடி மூஃபோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வில்ல இருக்கான். சிரிச்சுக்கிட்டே அந்த அம்மாவும், என்ன பேசிட்டு இருக்கீங்க, மூஃபோவே எனக்கு நல்லா தெரியும், கண்டிப்பா என் புருஷன் அவ்வளவு கெட்டவர் கிடையாது. மிரண்டு போன ஹீரோயினும், மூஃபோனா என்னன்னு தெரியுமா, நல்லா தெரியுமே, என் புருஷன் ஒரு காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தாரு, அங்க இருந்த ஒரு மியூசிக்கல் பேண்டோட பேர் தான் மூஃபு. தோ நடுவுல நிக்கிறானே, இந்த பயலோட பேர் தான் மியூரா. அந்த மியூசிக்கல் ட்ரூப்புக்கு இவன் தான் தலைவன். சரியா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட அவன் என்ன வந்து பாத்துட்டு போனாப்பா. அப்படியா, இப்ப அவர் எங்க இருக்காருன்னு தெரியுமா? என்ன கேள்வி இது, அவர் இந்த நாட்டுக்கே தெரியுமே, நடக்க போற கவர்னர் எலெக்ஷன்ல அவரும் நிக்கிறாரு. ஆத்தாடி ஆத்தான்னு ஹீரோயின் இதை கேட்டு மிரண்டு போக தான் போன்ல இருந்த சடனா இவ ஒரு சின்ன ஃபேக்ஸ் அனுப்புறா. அதாவது அந்த கில்லர் இருக்கக்கூடிய அதே பில்டிங்க்கு என்னன்னா, நீ அந்த மூஃபோன் சொல்லப்படக்கூடிய இந்த வில்லனை சாகடிச்சிருன்னு சொல்லி அந்த வாய்ஸ் வந்திருக்கு. நமக்கு புரியாத விஷயம் என்னன்னா, எதுக்காக ஹீரோயின் இந்த வேலையை பாக்குறா, கில்லரை பயன்படுத்தி இவ ஏன் கொலைகளை பண்றா, தெளிவா புரியல. போக போக உங்களுக்கு புரியும். ஒரு பக்கம் எக்குசாவோட ஆளுங்க கேடி பொண்ணையும் அண்ணங்காரனையும் பழைய குடவுனுக்கு தூக்கிட்டு வந்திருக்காங்க. எக்ஸாக்டா அதே இடத்துக்கு இந்த வில்ல பையனும் வந்துட்டான். சிலையா இருக்கக்கூடிய கில்லரை பார்த்துட்டு முழுசா பாட்டு பிளே ஆகிறதுக்குள்ளேயே அதை மொத்தமா அடிச்சு உடைச்சிட்டானுங்க. அங்கிருந்த அடியாளுங்க மொத்த பேரையும் வெளியில அனுப்பிட்டு, இந்த பாரு இங்க என்ன நடக்குது, இந்த கில்லரை யாரு கண்ட்ரோல் பண்றாங்க, உண்மையை சொன்னா உங்களை உயிரோட விடுவேன்னு வாக்குறுதி கொடுக்கும் போது பயந்து போன அண்ணங்காரனும், நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கில்லர் தானாவே செயல்படல, இவனை யாரோ கண்ட்ரோல் பண்றாங்க, அதுக்கு நம்ம முதல்ல எர்லி மை லவ் அப்படிங்கிற பாட்டை பிளே பண்ணணும், அது மூலமா அவனுக்கு உயிர் கிடைக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சேவை செய்யணும்னு கேட்பான். அப்ப உங்க ஆசைகளை மட்டும் சொன்னா போதும், அது கொலையாவே இருந்தாலும் சரி அவன் உங்களுக்கு அதை பண்ணி கொடுப்பான். ஏடா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு முதல்ல பாட்டை பிளே பண்ணி விடுவான். அதே மாதிரி சிலையில இருந்து அந்த கில்லருக்கு உயிர் கிடைக்குது. நீங்க சொன்னது உண்மையா பொய்யான்னு சோதிக்கலான்னு, எப்பா கில்லர் இந்த 2 பேரையும் கொல்லுன்னு அண்ணன் தங்கச்சியை கோத்து விட்டாங்க. ஆத்தாடி ஆத்தான்னு உயிருக்கு பயந்து 2 பேரும் அங்கிருந்து திருச்சி ஓடுவாங்க. கில்லர் விடுற மாதிரியே இல்ல, கார்லயே போனாலும் சரி பின்னாடி துரத்தி வந்துகிட்டே இருக்கான். ஒரு பக்கம் ஹீரோ இப்ப அந்த ரேமன் ஹோட்டலுக்கு வந்து பார்க்கும்போது ஏற்கனவே இந்த கடைக்கார ஓனரை நம்ம பாத்துருப்போம் இல்லையா. ஆக்சுவலி இவரோட அப்பா இதுக்கு முன்னாடி கடை வச்சிருந்திருக்காரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் கியூஜியை விட்டு இவன் தள்ளி இந்த 2வது ரேமன் கடையை உருவாக்கி இருக்கான். சுவர்கள்ல நிறைய போட்டோக்கள் ஒட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் என்னன்னு கேட்கும்போது, எங்க அப்பா வச்சிருந்த ஹோட்டல்லையே இந்த போட்டோஸ் எல்லாம் இருந்துச்சு, அழிக்க மனசு இல்லாம நான் தான் அவரோட ஞாபகமா இங்க கொண்டு வந்துட்டேன். 1 by 1 ஹீரோ அந்த போட்டோக்களை பார்க்க இந்த பக்கத்துல அண்ணன் தங்கச்சியை விடாம துரத்தி வரக்கூடிய கில்லரை பார்த்து சடனா ஒரு ஐடியா. அண்ணங்காரன் பாதியிலேயே வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு ஃபியூல் ஸ்டேஷன்ல உடம்பு ஃபுல்லா ஃபியூலை ஊத்திட்டு தங்கச்சியை தூக்கிட்டு அங்க இருக்க ஆத்தங்கரை பாலத்துக்கிட்ட வந்தவன் அவளை அலேக்கா தண்ணிக்குள்ள தூக்கி வீசிட்டான். நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிடு, நான் அதை பாத்துக்கிறேன்னு கண்ணீரோட பேசும்போது துரத்தி வந்த கில்லர் அப்படியே அண்ணங்காரன் உடம்ப அல்லேக்கா தூக்கி கொஞ்சம் கொஞ்சமா அவன் உடம்புக்குள்ள நுழைய ஆரம்பிக்குது. எப்படியும் சாக போறோம், ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கில்லர் கதையை முடிச்சாகணும்னு தங்கச்சி பரிசா கொடுத்த அந்த லைட்டர் இருக்குல்ல, அதை கொளுத்தினதுமே பொதுவா நீராவிக்கும் வெடிக்கக்கூடிய பவர் இருக்கு. அதனால உடம்புல இருந்த ஃபியூலோட சேர்த்து படார்னு வெடிக்கும் போது அண்ணங்காரன் இறந்து போயிடுவான். ஆனா இந்த கில்லர் இறந்துட்டானான்னு கேட்டா கிடையாது, மறுபடியும் புகை வடிவத்துல அவனுக்கு திரும்ப உயிர் கிடைக்குது. இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில இப்ப ஹீரோ போட்டோக்களை பாத்துட்டு இருந்திருப்பான்ல, அதுல ஒரு போட்டோல நம்ம ரெண்டும் குட்டி பொண்ணு டீனாவும் இருக்க விஷயத்த பாத்துட்டான். எக்ஸாக்டா கதவை திறந்துகிட்டு அந்த இடத்துக்குள்ள ஹீரோயின் வராங்க. ஒரு வழியா நான் யாருங்கிற உண்மை இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல, வேணும்னா என்ன கைது பண்ணிக்கோன்னு இவ கைய நீட்ட
குழம்பி போன ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிட்டு ஹோட்டல் ரூமுக்கு வருவான். அப்பதான் டிவி நியூஸ்ல இந்த வில்ல பையன் இருக்கா இல்லையா, அவன் ஏதோ நல்லவன போல இந்த மாதிரி ஹியூமன் வேப்பர் அது தானா செயல்படல, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் அது அந்த நியூஸ் ரிப்போர்ட்டரான ஹீரோயின் தான். கூடிய சீக்கிரமே ரெண்டு பேரையும் சட்டத்தின் பேர்ல தண்டிப்போன்னு வாய் கிளிய இந்த பையன் பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோயினை பத்தின உண்மை எப்படி தெரிஞ்சிருக்கும்னா, இந்த அண்ணக்காரனையும் தங்கச்சியும் மிரட்டும் போதுதான் அவங்க ஹீரோயினை பத்தி சொல்லிருப்பாங்க. ஒரு பக்கம் உயிர் பிழைச்ச கேடி பொண்ண ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு வந்தவ தான் அண்ணன் சம்பந்தப்பட்ட வீடியோக்குள்ள பிளே பண்ணி பார்த்து அவனை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கா. இதே டைம்ல வில்லனோட ஆலோசகர்ல ஒருத்தன், சார் நடக்க போற எலெக்ஷன்ல நம்மள விட 7% ஆப்பனன்ட் டீமை சேர்ந்த லேடி ரொம்ப லீடிங்ல இருக்காங்க, ஒருவேளை நமக்கு சாதகமா ஏதாவது ஒண்ணு பண்ண முடிஞ்சா நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம், அவ்வளவுதானே செஞ்சுட்டா போச்சு, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு வில்லன் ஏதோ ஒரு ஐடியாவை கொடுக்குறான். அதே டைம்ல ஹீரோயினும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ரென் கூட இருந்த குட்டி பொண்ணு அந்த டீனா இருக்கா இல்லையா, அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். எங்க அம்மா என்ன பணத்துக்காக அந்த ஒயிட் சென்டர்ல வித்துட்டு போயிட்டாங்க, என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க. ஆனா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறமா ரென் அங்கிள் என்ன பாதுகாப்பா பாத்துக்கிட்டாரு. சில மாதங்கள் நாங்க ரெண்டு பேரும் அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். எப்பவுமே அவர் என்கிட்ட உனக்கு என்ன வேணும், உன்னோட ஆசைகளை சொல்லு, நான் நிறைவேற்றுறேன்னு திரும்ப திரும்ப அதையே தான் சொல்லுவாரு. ஏன் தெரியுமா, ஏன்னா என்ன போலவே சின்ன வயசுல அவருக்கும் உதவி பண்றதுக்கு யாரும் இல்ல, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அளவுக்கு அதிகமான பாசத்தை வச்சிருந்தோம். அப்பதான் திடீர்னு ஒரு நாள் எங்க அப்பாவையும் என்னையும் விட்டுட்டு போன என்னோட அம்மா அவ திரும்ப என்ன தேடி வந்தா, அதுவும் தற்போதைய கணவரான மோரி கூட. எலே யாரா நீ, என் பிள்ளை என்னடா நீ வச்சிருக்க, எது உங்க பொண்ணா, அம்மான்னு சொல்றீங்க, இத்தனை மாசம் எங்க போனீங்க, அதெல்லாம் உனக்கு முக்கியம் இல்ல, ஒரு பொண்ணு அப்பாவியா தனியா மாட்டினா போதுமே, அவளை தூக்கிட்டு வந்து நீங்க என்ன வேணா பண்ணுவீங்கல்ல, ஏய் பாத்து பேசு, அவ எனக்கு பொண்ணு மாதிரி, பாத்தியா பாத்தியா அவ உனக்கு பொண்ணு மாதிரி தான், ஆனா இவங்களுக்கு உண்மையான பொண்ணுடா, முதல்ல அவளை எங்க கிட்ட ஒப்படைச்சிடன. ரெண்டு பேரும் பெரிய அடிதடியே பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க வந்த போலீஸும் ரெண்டு பேரையும் கைது பண்ணிருக்காங்க. உண்மையை சொல்ல போனா அந்த டைம்ல இந்த கேஸை எடுத்து விசாரிச்ச ஆளு நம்ம ஹீரோவோட அப்பா. குட்டி பொண்ணுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்கட்டும், ஆனா இந்த மோடி ஒயிட் சென்டரோட ஆளுங்களை வச்சு பேசி ரொம்ப ஈஸியாவே நம்ம டீனாவை தான் கூட கூட்டிட்டு போற மாதிரி பேசி முடிச்சிடுவான். ஆனா அப்பவுமே நம்ம ரென்னுக்கு அதுல விருப்பம் இல்ல. சோ ஒரு சின்ன டீல் பேசுவான், அவளால உங்களுக்கு என்ன வேலையாகணுமோ சொல்லுங்க, அதை நான் பண்ணி கொடுக்குறேன்னு. சரி அப்படின்னா ஹீரோயினை நீ கூட்டிட்டு போ, ஆனா நாளைக்கு காலையில நாங்க சொன்ன விஷயத்த நீ பண்ணணும்னு ஒரு வார்னிங்க கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. ரென்னும் அதுக்கேத்த மாதிரி ஹீரோயின் நல்லா தூங்கினதுக்கு அப்புறமா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு சீக்கிரமா வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்கான். சரி அப்படி எங்க தான் போயிருக்கான்னு பாக்கும்போது சுரங்க பாதைக்குள்ள இருந்த அந்த எரிக்கல் இருக்குல்ல, எக்ஸாக்டா அதை அழிக்கிறதுக்காக தான் உள்ள போயிருப்பான். இந்த வேலையை செஞ்சு முடிச்சாதான் உன்னையும் ஹீரோயினையும் நிம்மதியா இருக்க விடுவேன்னு மிரட்டிருப்பாங்க. அந்த ஒரு காரணத்தால மட்டும்தான் தான் உயிரையே பணயமா வச்சிருப்பான். கடைசி நிமிஷத்துல உடம்பு ஃபுல்லா நெருப்போட உயிருக்கு போராடக்கூடிய அந்த விஷயத்த கண்ணு கட்டுற தூரத்துல இருந்த நம்ம குட்டி பொண்ணான ஹீரோயினும் பார்த்து ஓன் அழுதுருப்பாங்க. இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு அன்னைக்கு ஏற்பட்ட வெடி விபத்துல ரென்னோட உடல் மொத்தமா காத்தோட காத்தா அழிஞ்சு போயிடுச்சு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு தேடப்படும் குற்றவாளியாச்சே. சோ அவ இங்க தங்கி இருக்க விஷயத்த ஹோட்டலோட ஓனரமா போட்டு கொடுத்துட்டாங்க. போலீஸ் எல்லாம் இங்க வந்துட்டாங்க. பயந்துகிட்டு ஹீரோவும் பின்வாசல் வழியா ஹீரோனை கூட்டிட்டு கிளம்ப, அதே டைம்ல கேடி பொண்ணு ஹீரோனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அண்ணன் இறந்து போன விஷயத்த சொல்லுவா. பரவாயில்ல விடு, அது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நீ பாதுகாப்பா இருக்கியா, நான் ஓகே தான். அப்புறம் இன்னொன்னு, இந்த நாட்டோட கவர்னர் அவன் தான் நம்ம கதையோட மெயின் வில்ல, அதாவது நீங்க தேடக்கூடிய மூஃபும் அவன் தான். கில்லரை கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற விஷயத்த இப்ப அந்த கவர்னரும் தெரிஞ்சுக்கிட்டான். அதனால எங்க மேல அதை சோதிக்கிறேங்கிற பேர்ல என் அண்ணனை அவன் கொன்னுட்டான். புரியுது, தற்போதைக்கு நீயும் ஆபத்துல இருக்க, கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோனும் காலை கட் பண்ணிடுவாங்க. அதே டைம்ல ஹீரோவும் சந்தேகத்துல, ஆமா நீ மறுபடியும் ரென்ன எப்படி பார்த்தேன்னு கேட்கும் போது, நான் முதல் கொஞ்ச நாள்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கும் போது என்கிட்ட இந்த நாட்டுக்குள்ள விற்பனைக்கு ஆகாத ஒரு சில இடங்களை காட்டினாங்க, அதை பத்தி ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி எழுதணும்னு சொன்னாங்க. அப்பதான் எதிர்ச்சியா நானும் ரென்னு வாழ்ந்த கைவிடப்பட்ட வீடும் அதுல ஒரு இடமா இருக்க விஷயத்த கவனிச்சேன். ஏதோ ஒரு ஆசையில திரும்ப நான் அந்த இடத்துக்கு போனேன், ஒரு சில வீடியோக்களை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் எதிர்ச்சியா ஒரு வெள்ளை புகை என் கண் முன்னாடி பறந்து போற விஷயத்த பார்த்து பின்னாடியே ஃபாலோ பண்ணி வரும்போது முதல் முறையா அங்க கண்ணுக்கு முன்னாடி சிலையா மாறி போன ரென்ன நான் பார்த்தேன். ரென் அங்கிள், இது நீங்களா, நிஜமா நீங்க தானா? இந்த மாதிரி எவ்வளவோ பேசுனேன், கதறி அழுதேன், ஆனா அது எதுவுமே ரென்னுக்கு கேட்கல. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் நான் உன்னை சந்திச்சேன், உன் கூட கிரைம் சம்பந்தமான விஷயங்களை பத்தியும் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ஒரு நாள் நீ ஃபுல் போத உன்னை வீட்டுல படுக்க வச்சுட்டு கிளம்பலாம் நினைக்கும் போது நீ எனக்காக ப்ரப்போஸ் பண்ண வச்சிருந்த மோதிரத்தை நான் பார்த்தேன். அதே டைம்ல அதுக்கு பக்கத்துல மோரி சம்பந்தப்பட்ட ஃபைல் இருக்க விஷயத்தையும் கவனிச்சேன். எக்ஸாக்டா ரென் இறந்து போனதுக்கு அந்த மோரியும் ஒரு காரணம். அதனாலதான் வேணும்னே அவனை பத்தி மீடியா ஃபுல்லா நான் பேசினேன். ஆனா எனக்குள்ள இருந்த வேதனைகள் மட்டும் குறையவே இல்ல. அன்னைக்கு நைட்டு சோகமா இருக்கேன்னு சொல்லிட்டு ரென்னுக்கு ரொம்ப பிடிச்ச எல்லி மை லவ் அப்படிங்கிற பாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு நேரா அந்த குடோனுக்கு போனேன். டேப் ரெக்கார்டர்ல அந்த பாட்டை பிளே பண்ணதுமே சிலையா மாறி போயிருந்த ரென்னுக்கு திரும்ப உயிர் வந்துச்சு. அவன் மனித உருவத்துக்கு மாறி போனான். அங்கிள், நீங்க நிஜமா வந்துட்டீங்களா, என்கிட்ட பேசுங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு இந்த மாதிரி எவ்வளவோ பேசி அழுத. ஆனா பதிலுக்கு அங்கிள் சொன்ன ஒரே விஷயம், சின்ன வயசுல என்கிட்ட கேட்ட மாதிரியே உனக்கு என்ன வேணுமோ கேளு, அதை நான்
நிறைவேத்துறேன்னு சொன்னாரு. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அவரோட உலகமா நான் இருந்ததால அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட என்னோட ஆசைகளை நிறைவேற்றுற மைண்ட்ல தான் ஒரு சூப்பர் ஹியூமன் அப்படிங்கிற விஷயத்தையே மறந்து யார் வேணா அவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாரு. அதுக்கப்புறம் தான் ரென் அப்புறம் என்னோட நிம்மதியை கெடுத்த எல்லாரையும் சாகடிக்கணும்னு முடிவெடுத்த. ஆரம்பத்துல மோரிய போட்டு தள்ளும் போது இதுல சம்பந்தப்பட்ட ரெண்டாவது ஆள ஒரு போலீஸ் அதிகாரிங்கிற வரைக்கும் தெரியும், ஆனா அவரோட பேர் தெரியாது. சோ ஒரு சின்ன பிளான் போட்ட. ஒரு பக்கத்துல ரிப்போர்ட்டரா இந்த ஒயிட் சென்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மொத்த கேங்கோட லிஸ்ட தேட ஆரம்பிச்சேன். மறுபக்கத்துல பேர்கள் தெரிய வந்ததுமே அவங்கள ரென் மூலமா ஒன்று ஒன்னா கொல்ல ஆரம்பிச்சேன். மொத்த கதைகளையும் கேட்டு நம்ம ஹீரோ மிரண்டு போக அப்பதான் ஒரு பேச்சு வாக்கல, ஆமா உனக்கு ஏற்பட்ட எதுவும் நல்லது கிடையாது, எல்லாமே தப்பான விஷயங்கள், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா நீ இதுக்காக பழி வாங்கினா இது எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறியா? செல்லோன் நிலைமையை புரிஞ்சுக்கோ. இந்த பாரு, இனிமே உனக்காக நான் இருக்கேன். இது எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுற. அந்த வில்ல ஒரு குற்றவாளிங்கிறத நிரூபிச்சு அவனுக்கு சரியான தக்க தண்டனையை நான் வாங்கி கொடுக்குறேன். அட போப்பாங்கிட்டு. எங்க நியூஸ் சேனலோட பேஸ்மெண்ட்ல ஒரு பெரிய லாக்கர் இருக்கு. உள்ள போன யாரும் அவ்வளவு சீக்கிரமா வெளியில வரவே முடியாது. மூச்சு காத்து கூட அந்த இடத்தை விட்டு வெளியில போக முடியாது. அவ்வளவு சேஃப்டியா இருக்கும். எக்ஸாக்டா அது மாதிரிதான் இந்த மாதிரியான தப்பான ஆட்களும் ஒரு பாதுகாப்பு தடுப்பு சுவர் உருவாக்கி அதுக்கப்புறம் தான் தப்பு பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. நம்மளால அவங்கள தொடக்கூட முடியாது. இந்த இடத்துல சீன் கட்டாக அன்னைக்கு நைட்டு நம்ம கேடி பொண்ணு தனியா நடந்து போகும்போது சடனா நேர் திசையில இந்த ரெண்டு இருக்காலையா அவன் நடந்து வருவான். ஆத்தாடி ஆத்தா நம்மள கொல்லத்தான் வந்திருக்கான்னு பயத்துல இவ கண்களை மூடிக்கிட்டு உட்கார. ஆனா வந்தவன் இவனை பெருசா கண்டுக்க கூட இல்ல. அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். என்ன இது, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. என்ன பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது எக்ஸாக்டா இந்த வில்லனோட எலெக்ஷன் சம்பந்தமான ஒரு ஆபீஸ் இருக்கு. இந்த கில்லர் அதுக்குள்ள போனதுமே படார்னு அந்த ஒட்டுமொத்த இடமும் வெடிக்குது. என்ன இது, வில்லன் தான் இந்த கில்லரையே கண்ட்ரோல் பண்றான். அப்படி இருக்கும்போது எதுக்காக வில்லன் ஆபீஸ்ல இந்த பையன் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான்னு கேடி பொண்ணுக்கு தலைகால் புரியல. ஒரு பக்கம் நடந்த சம்பவத்தை சொல்லி ஹீரோனுக்கு இவ கால் பண்ண. அதே டைம்ல இந்த வெடி விபத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. வில்லன் எக்ஸாக்டா கில்லர் வரக்கூடிய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தன்னோட ஆபீஸ்க்கு வந்திருப்பான். அங்க இருந்த எல்லார்கிட்டையும் கேஷுவலா பேசும்போது சடனா அங்க கில்லர் வந்திருக்கான். தம் பவர்ஸ் வச்சு அந்த ஒட்டுமொத்த இடத்தையும் வெடிக்க வச்சிருப்பான். இதத்தான் வெளியில இருந்து நம்ம கேடி பொண்ணு பாத்திருப்பா. ஆனா பாருங்க, இந்த சம்பவத்துல அந்த அலுவலகத்துக்குள்ள இருந்து எல்லாரும் இறந்து போயிருப்பாங்க. இந்த வில்ல மட்டும் ஒரு சில காயங்களோட உயிர் பழச்சிருப்பான். இந்த விஷயத்த நேரத்துக்குன்னு அங்க வந்த ஹீரோயின் பார்த்து மிரண்டு போறாங்க. இனிமே இங்க இருக்க வேணான்னு கேடி பொண்ணையும் கூட்டிட்டு போறாங்க. இப்பதான் குழப்பமே அதிகமாகுது. சம்பந்தமே இல்லாம வில்லன் எதுக்காக தான் அலுவலகத்தையே அட்டாக் பண்ண வைக்கணும்? அப்பதான் கேடி பொண்ணும் இன்னுமா உங்களுக்கு புரியல? எலெக்ஷன் டைம்ல தான் மேல தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா மக்களோட ஆதரவு இவனுக்கு கிடைக்கும் நம்புறான். அதனாலதான் இந்த வேலையை பார்த்திருப்பான். ஆனா எல்லாரும் ஒரு இடத்துல தப்பு பண்ற மாதிரி இவனும் நல்ல வசமா மாட்டிக்கிட்டான். என்ன சொல்ல வர? அட லாஸ்ட் டைம் அண்ணன் சாகிறதுக்கு முன்னாடி அத குடோன்ல மறைமுகமா ஒரு கேமரா வச்சுட்டு வந்தோம். அப்படி பார்க்கும்போது இந்த வில்லன் தான் ஆசைகளை கேட்டிருந்தான்னா அது அந்த கேமராலையும் ரெக்கார்ட் ஆயிருக்கும். அது மட்டும் கிடைச்ச போதும் இந்த வில்லனோட அரசியல் வாழ்க்கையவே மொத்தமா அழிச்சிடலாம். அப்படின்னா கிடைச்ச வாய்ப்பை ஏன் விடணும்னு 3 பேரும் கிளம்பி நேரா அந்த குடோனுக்கு வராங்க. வெளியில இருந்த அல்லக்கைகளை ஹீரோ ரொம்ப அசால்ட்டா அடிச்சு மட்டை பண்ணிட்டான். அடுத்து உள்ள வந்து இவங்க செட் பண்ணி வச்ச அந்த கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது கேடி பையன் சொன்ன மாதிரியே வில்ல வேணும்னே தன்னோட அலுவலகத்தை தாக்க வச்சிருக்கான். அதுலயும் அங்கிருந்த எல்லாரும் சாகணும், நான் மட்டும் உயிரோட இருக்கணும்னு ரொம்ப தெளிவா தான் அந்த வேண்டுதலா வச்சிருக்கான். சண்டால பாவி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக தான் ஆளுங்களையே கொலை பண்ண துணிஞ்சிருக்கான். நேரம் குறைவா இருக்கு. அதுக்குள்ள இந்த ஆதாரத்தை எப்படியாச்சும் டிவி நியூஸ்ல போட்டோன்னு வை, வில்ல சோழிய மொத்தமா முடிச்சு விட்டுலாம். இந்த மாதிரி பேசக்கூடிய இதே டைம்ல கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த எக்கூசாவோட டீம் வந்துட்டாங்க. வெளியில அல்லக்கைங்க அடிபட்டு கிடக்கிற விஷயம் தெரிஞ்சு கண்டிப்பா உள்ள எவனாவது இருப்பான்னு மைக்கேல் உள்ள வரும்போது அங்க நம்ம ஹீரோ மட்டும் தான் இருக்கான். மீதி கேடி பொண்ணு ஹீரோயினும் சுரங்க பாதை வழியா ரகசியமா தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. தனியாலா ஹீரோ சண்டைக்கு போக ஒரு கட்டத்துல அந்த பயல அடிச்சு கையங்கலமா பிடிச்சிட்டாங்க. கூடவே வில்லனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி குடோனுக்கு போலீஸ்காரன் வந்தான், அவனை அடிச்சு பிடிங்கியாச்சு. ஆனா அவன் கையில ஒரு கேமரா இருந்திருக்கு, அதுல மெமரி கார்டு மட்டும் காணும். எனக்கு என்னமோ நீங்க கேட்டிருந்த ஆசைகள் அது ரகசியமா அந்த கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு தோணுது. அப்படின்னா கூட வந்து ஆள் யாருன்னு விசாரி, நான் உடனே வரேன்னு வில்லன் காலை கட் பண்ணிடுவான். ஹீரோவை போட்டு அடிக்கிறானுங்க, மூஞ்சில கவரை போட்டு நெருக்கிறானுங்க. ஆனா எதுவுமே வேலை கேட்கல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா உள்ள வந்த வில்லனும் ஏடா நான் வர வரைக்கும் அவனை உயிரோட வைங்கன்னு சொன்னா இல்லையா, இதுக்கடா இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்கன்னு எக்கூசா டீம்ல இருந்த ஒரு ஆளையே சுட்டு போட்டு தள்ளிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோவை மிரட்டி உண்மையை சொல்ல, இங்க வந்து ஆள் யாரு, இப்ப அந்த மெமரி கார்டு யாருகிட்ட இருக்குன்னு கேட்கும்போது ஐயோ மூஃபு, என்னப்பா உனக்கு பயம் அதிகமாயிடுச்சா என்ன? எது மூஃபுவா? பரவாயில்லையே, என்னோட உண்மையான அடையாளத்தை நீ கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா, எங்க அப்பா உங்களை கண்டுபிடிச்சிருவாருங்கிற கோவத்துல திட்டம் போட்டு சாகடிச்சிங்களே அதே மூஃபு தானே? தம்பி பழைய கதையெல்லாம் விட்டு தள்ளு, இப்ப எனக்கு தேவை அந்த மெமரி கார்டு தான். நீ மட்டும் அதை கொடுத்த
கொடுத்தன் வையேன் உன்னை என்னோட கூட்டாளியா மாத்திக்கிறேன், பணம் செல்வாக்குன்னு எல்லாமே உனக்கு கிடைக்கும், உலகத்தையே கைக்குள்ள வச்சுக்கலாம், உண்மையை சொல்றியா, சோழியம் முடிக்கவான்னு கண்ணை நீட்டும் போது சொல்லி தொலைகிறேன்னு. இது எல்லாத்துக்கும் காரணம் ஹீரோயின் தான் அவளை கோத்து விட்டான். வில்லன் சும்மா இருப்பானா, பாட்டை பிளே பண்ணி கில்லரை எழுப்பி விட்ட ரிப்போர்ட்டர் யோனா அதாவது ஹீரோனை தேடி கண்டுபிடிச்சு கொள்ள அவகிட்ட இருக்க மெமரி கார்டை அழிச்சிருன்னு ஒரு உத்தரவை கொடுக்குறான். ஆனா இங்கதான் கதையில இன்னொரு ட்விஸ்ட். ஆக்சுவலி வெளியில இந்த எதிரிகள் வர விஷயம் தெரிஞ்சு இவங்க 3 பேருமே தப்பிக்கிற மாதிரி தான் பிளானே இருந்திருக்கும். ஆனா கடைசி நிமிஷத்துல ஹீரோயின் உள்ள போந்து, இங்க பாரு நாங்க 2 பேரும் தப்பிச்சு வெளியில போறோம், நீ அந்த வில்லனை எப்படியாச்சும் டைவர்ட் பண்ணி கில்லர் கிட்ட என்ன சாகடிக்கணும்னு அவனோட ஆசையை கேட்க சொல்லு, ஆனா அது உனக்கு பெரிய ஆபத்தா மாறிடுமே, கவலைப்படாத, ரென்ன கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரதுக்கு என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்குன்னு சொல்லுவா. சோ இப்ப புரியுதா, நம்ம ஹீரோ வேணும்னு தான் இங்க மாட்டிருக்கான். ஒரு பக்கம் எஸ்கேப் ஆன ஹீரோயின் ஆப்போனன்ட் பார்ட்டி அதாவது வில்லனுக்கு எதிராக நிக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்ட கேடி பொண்ணு தனியா பார்க்க வந்திருக்கா. ஹீரோயின் காருக்குள்ள உட்காந்துட்டு நம்ம ஹீரோ இவளுக்காக வாங்கி வச்ச வெட்டிங் ரிங் இருக்குல்ல அதை எடுத்து சோகத்தோடைய தான் விரல்ல மாட்டிப்பா. தனியா வந்து கேடி பொண்ணும் அங்க இருக்க கேண்டிடேட்ட பார்த்து, மேடம் நீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு, அதாவது அந்த வில்ல இருக்கானே அவன் நல்லவன் கிடையாது, தான் சொந்த ஆபீஸையே கில்லரை வச்சு அவன் தான் வெடிக்க வச்சான், அதுக்கான ஆதாரங்கள் கூட என்கிட்ட இருக்குன்னு அந்த மெமரி கார்டை கொடுக்கும் போது வீடியோ பார்த்து மொத்த பேரும் மிரண்டு போறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரி ஒரு வீடியோவை வெளியிடக்கூடாது, ஒருவேளை நாளை பின்ன இது ஒரு பொய்ன்னு தெரிஞ்சா இந்த அம்மா எலெக்ஷன்லயே நிக்க முடியாது. சோ என்ன பண்றது, வேற எந்த சேனல்ல கொடுக்கறதுன்னு யோசிக்கும் போது கேடி பொண்ணு வாண்டடா என்கிட்ட ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, நான் அதுல உங்களுக்காக வீடியோ போறேன்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறா. அதே டைம்ல வெளில நம்ம ஹீரோவை விட்டுருவான்னு பார்த்தா அதான் கிடையாது, உண்மைகளை வாங்கினதுமே அவன் சோழிய முடிச்சிருங்கன்னு உத்தரவு போட்டு போயிருக்கான். மைக்கேல் பட்டாக்கத்தியோட ஹீரோவோட கழுத்தை இருக்கலாமேன்னு கிட்ட வரும்போது தலைமை இவ்வளவு நேரமா சத்தமே போடாம கட்டியிருந்த கயிறு அவுத்திருப்பான் போல. கிட்ட வந்த மைக்கேல குழிக்குள்ள தள்ளி விட்டுட்டு அங்கிருந்த எதிரிகள் கூட சண்டை போடுவான். தனி ஆளா 10-15 பேரை புரட்டி எடுக்கிறாங்க. கையில கிடைக்கிற கன்னு, இரும்பு ராடு, மரக்கட்டன்னு ஒரு வெப்பனையும் விடலையே. நீண்ட நேர போராட்டத்துக்கு அப்புறமா மொத்த பேரோட சோழியும் முடிஞ்சு கார்ல இந்த இடத்த விட்டு தப்பிச்சவன் நம்ம ஹீரோனை தேடி போகும்போது அவனே கால் பண்ணுவா, என்னப்பா நீ தப்பிச்சிட்டியா, நான் ஓகே தான், இப்ப நீ எங்க இருக்க, அந்த ரென்வனை கண்டுபிடிச்சிட்டானா, கண்ணாடியில பாக்கும்போது பின்னாடிதான் அந்த பையன் துரத்தி வந்துட்டு இருக்கான், நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன்னு இந்த விஷயத்த பத்தி எதுவுமே சொல்லாம ஹீரோயின் காலை கட் பண்ணிடுவாங்க. ஒரு பக்கம் இன்னைக்குதான் அந்த வில்லனுக்கான எலெக்ஷன் டே, எக்கச்சக்கமான மக்கள் இவனுக்கு ஆதரவு கொடுக்க வெளியில நிப்பாங்க. சொல்ல போனா இவன் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே கைகூடி வரக்கூடிய நேரம் பார்த்த யூடியூப் சேனல்ல கேடி பொண்ணு லைவ்ல வீடியோ போட்டு விட்டா. அதாவது நடந்த கொலைகளுக்கு காரணம் ஹீரோயின் கிடையாது, உண்மையான குற்றவாளி அது நல்லவனை போல நடிச்ச கவர்னர் தான் உங்க எல்லாரையும் ஏமாத்துறான் அப்படி இப்படின்னு ஆதாரங்களை மொத்தமா வீடியோவா பிளே பண்ணி விட்டா. அப்புறம் என்ன, இந்த விஷயம் எல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சா சும்மா இருப்பாங்களா, அட போடா பிராடு பையன் திட்டிட்டு கூட்டம் எல்லாம் அப்படியே கலைஞ்சு போகுது. என் அரசியல் வாழ்க்கையவே அழிச்சிட்டீங்களேடான்னு வில்லன் கடுப்புல கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் தப்பிச்சு வந்த ஹீரோ நேரா ஸ்டேஷனுக்கு வந்துட்டான். அங்க இருக்க போலீஸ் அதிகாரிகளை பார்த்து, இங்க பாருங்க நடந்த எல்லா குற்றங்களுக்கும் காரணம் அது அந்த வில்லன் தான், உடனே அவனை கைது பண்ணணும்னு உத்தரவு கேட்பான். என்னடா இவ்வளவு நாள் உன்ன ஆளையே காணோம், இப்போ வந்து கைது பண்ணணும்னு பெர்மிஷன் கேக்குறேன், அவரு கவர்னர் எலெக்ஷனுக்கு நிக்கிறாரு, அதெல்லாம் பழைய கதை, முதல்ல இந்த நியூஸ பாருங்கன்னு சேனலை ஆன் பண்ணி விட்டா. ஹீரோயின் தான் பங்குக்குமே கேமராமேன் உதவியால திருட்டுத்தனமா வில்ல சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை லைவ்ல போட்டு விட்டா. அப்புறம் என்ன, இவ கெட்டவன் தெரிஞ்சதாலேயே ஒட்டுமொத்த போலீஸ் டீமும் இப்ப அவனை கைது பண்றதுக்காக ஆபீஸ்க்கு வருவாங்க. ஆனா அந்த பயலை காணோம். அப்ப பின்னாடியே நல்லவனை போல வந்த கண்ணாடிக்காரன் படார்னு ஒரு கட்டத்துல ஹீரோவை கொல்ல பாக்க, நல்ல வேலை ஜெனி இந்த விஷயத்த பார்த்து அந்த பயலை புரட்டி எடுத்துட்டு இருக்கா. சண்டையோட முடிவுல கழுத்துல ஒரு கைத்த போட்டு அவ சோழிய முடிக்கலான்னு பாக்கும்போது புள்ளையாண்டா சும்மா இருப்பாளா, அதே கைத்த கழுத்துல மாட்டி விட்டு லிப்டுக்குள்ள தள்ளி விட்டுருவா. ஒரு பக்க கயிறு மட்டும் தான் லிப்டுக்குள்ள இருக்கு, மறுபக்க கயிறு கதவுக்கு வெளியில இருக்கு. அப்புறம் என்ன, அது அப்படியே தூக்கு கயிறு மாதிரி அந்த ஆளோட கழுத்தையே நெரிச்சு துண்டாக்கி விட்டுரும். அவ்வளவுதான், கண்ணாடிக்காரன் சோழி முடிஞ்சு. சரி ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது ஒரு வழியா வில்லனை தேடி கண்டுபிடிச்சிட்டா. மொட்டை மாடியில வந்து நிக்கிறாங்க. இதுக்கு மேல நான் வாழ்ந்தும் எதுவும் ஆக போறது கிடையாது, ஜெயில வாழ்றதுக்கும் எனக்கு விருப்பம் இல்ல, சோ அடுத்த ஜென்மத்துல சந்திக்கலான்னு புள்ளையாண்டா அப்படியே கீழே வில பாக்க கடைசி நிமிஷத்துல ஹீரோ வந்து காலை பிடிச்சிட்டான். தக்காளி ஒண்ணு அவ்வளவு சீக்கிரம் சாக விட்டுருவோமான்னு போலீஸ் எல்லாம் வில்லனை கைது பண்ண, இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயின் தப்பிச்சு நேரா இப்ப தன்னோட நியூஸ் சேனலுக்கு ஓடி வந்துட்டாங்க. பின்னாடியே கில்லர் விடாம துரத்தி வந்துகிட்டே இருக்கான். ஆக்சுவலி இவனோட பிளான் என்ன அப்படின்னா, ஒரு முறை ஹீரோ கிட்ட சொல்லிருப்பால, எங்களோட நியூஸ் சேனலோட பேஸ்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய லாக்கர் இருக்கு, அதுக்குள்ள காத்து கூட நுழைய முடியாதுன்னு. எக்ஸாக்டா அதுக்குள்ள இந்த கில்லரை மாட்ட வைக்கிறது தான் இவளோட பிளானே. போறதுக்கு முன்னாடி இத ஒரு சின்ன வாய்ஸா நம்ம ஹீரோவுக்கு அனுப்பி விட்டுருப்பா. சோ இப்படியாச்சும் ஹீரோனை காப்பாத்தலான்னு பையன் வேகமா வந்துட்டு இருப்பான். ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோயினும் ஒரு வழியா அந்த பாதுகாப்பு லாக்கருக்குள்ள வந்துட்டா. ஓரமா பதுங்கினதுமே ஹீரோயினை பிடிக்கிற ஆர்வத்துல ரெண்டு டக்குன்னு புகையா மாறி உள்ள வருவான். இதான் சாக்குன்னு இவ கதவை
லாக் பண்ணிட்டா. ஹீரோயின் தான் சின்ன வயசுல பார்த்த டீனாங்கிற விஷயம் தெரியாம ரென் அப்படியே அவ உடம்புக்குள்ள நுழைய பார்க்க நேரத்துக்குன்னு கரெக்டா உள்ள வந்த ஹீரோவும் பேஸ்மெண்ட்டுக்குள்ள இருக்க அந்த ரகசிய கதவை பார்த்துட்டான். கிட்டத்தட்ட எல்லாமே முடிய போற நேரத்துல இந்த ரெண்டு பயலுக்கு வந்திருக்க கூடியது ஹீரோயின் தான். அதாவது சின்ன வயசுல பார்த்த டீனா தாங்கிற விஷயம் தெரிஞ்சதோ என்னமோ தெரியல, மத்தவங்களை போல அவளை அப்படியே நிரந்தரமா அழிக்காம அதுக்கு பதிலா ஒரு பிரகாசமான வெளிச்சம் தெரியுது. அடுத்த செகண்டே அங்கிருந்த ரெண்டு பேரும் படார்னு மறைஞ்சு போயிடுவாங்க. இத கண்ணுக்கு நேரா பார்த்து ஹீரோவுக்கு தலகால் புரியல. உண்மையாவே ஹீரோயின் இறந்து போயிட்டான்னு தான் நினைச்சுப்பான். இவன் ஆசையா வாங்கி வச்ச கல்யாண மோதிரம் இருக்குல்ல, அது மட்டும் தான் தரையில மிஞ்சி கிடக்க. ஒரு வழியா பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெஞ்சி ஒயிட் சென்டர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தால பாதிக்கப்பட்டவன். அந்த டைம்லயே நம்ம ஹீரோனுக்கோ ரெஞ்சிக்கோ ஒரு நல்ல பழக்கம் இருந்திருக்கு. சோ ரென்னோட இழப்புக்கு பழி வாங்குறதுக்காக தான் நம்ம ஹீரோயின் எல்லா வேலைகளையும் பார்த்திருக்கான்னு பழி மொத்தமும் இவங்க மேல விழுது. ஒரு பக்கத்துல நம்ம ஹீரோயின் இறந்து போனதால அவளுக்கு துணையா இருந்த கேமராமேன் இருக்கான்ல, இப்ப அவன ஒரு சீனியர் ரிப்போர்ட்டரா மாத்திட்டாங்க. ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக நம்ம ஜெனி கிட்ட தான் வந்திருக்கான். கேடி பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது அவளோட யூடியூப் சேனல்ல இப்ப வியூஸ் எல்லாம் சும்மா பிச்சுக்கிட்டு போகுது. லைவ்னு போட்டாவே 70,000-80,000 பேர் பாக்குறாங்க. அந்த அளவுக்கு புள்ள இப்ப ஃபேமஸ். ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் கூட இந்த டைம்ல அண்ணன் தான் கூட இல்லையேன்னு இவளுக்குள்ள வருத்தமும் இருக்கு. கடைசியா ஹீரோ இறந்து போன ஹீரோனுக்காக அவளோட கல்லறையில பூக்களை வச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தவன் சோகத்துல அப்படியே சோஃபால உட்கார்ந்து தூங்கும் போது எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்குது. அட ஆமாங்க, ஒரு வெள்ளை நிற புகை அந்த அறைக்குள்ள அப்படியே பரவுது. கூடவே அது ஒரு பெண்ணோட உருவத்துக்கும் லைட்டா சேஞ்ச் ஆகுது. அப்படின்னு இன்னும் அவங்களுக்கு புரியல. ரென் முழுசா ஹீரோனை கொல்றதுக்கு முன்னாடியே வந்திருந்தது டீனாங்கிற உண்மை தெரிஞ்சதால அவளோட உடல் முழுசா அழியறதுக்குள்ளேயே தனக்குள்ள இருந்த புகையா மாறக்கூடிய பவர்ஸ் இருக்குல்ல, அத ஒரு வேலை நம்ம ஹீரோயின் உடம்புக்கு மாத்தி இருக்கலாம். அதனாலதான் ரெண்டு பேருமே காத்தோட காத்தா மறைஞ்சு போயிருக்கணும். ஆரம்பத்துல ரென் எப்படி அழிஞ்சு போயிட்டு ஒரு புகை உருவத்துல திரும்ப வந்தானோ அதே மாதிரி இப்ப நம்ம ஹீரோயினும் திரும்ப வந்திருக்காங்களோ என்னமோ. இத ஒரு கேள்வியா வச்சுதான் இந்த முதல் சீசனையே முடிக்கிறாங்க. கண்டிப்பா ரெண்டாவது சீசன் வந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ணலாம். சரி, ஓகே, நான் சொன்ன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.